அழகாக நான் ஒரு பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்னோபால் எர்த்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வேற லெவலான சீரிஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஆக்சுவலி ஒரு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரமே போடுவேன். ஆனால் அதுக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவுக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு டார்கெட் இருக்குது. அது என்னடானா ஒரு 10K லைக்கு அண்டு அதிகபட்ச ஐப்பும் கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே இந்த அனிமேவுடைய பார்ட் 2 போட பார்க்குறேன். என்னடா ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி உங்களால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தான் அதை மனசு வைக்காமல் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ மனசு வச்சா உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் எதிர்பார்க்குற லெவலுக்கு 10K லைக் கண்டிப்பா கொண்டு வாங்க. அது உங்ககிட்ட தான் இருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ தான் இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடியவன். அப்படியாப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அதுவும் யாரை எதிர்த்துனா நம்ம கைஜு நம்பர் 8ன்னு ஒரு சீரிஸை பார்த்துருப்போம்ல. அந்த சீரிஸ்ல எப்படி ஹீரோ ஒரு கைஜுவா மாதிரி எல்லா கைஜுஸையும் அழிப்பானோ அந்த மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஒரு ரோபோட்டோடைய உதவி மூலியமா இந்த உலகத்துல இருக்க எல்லா விதமான கைஜுகளையும் அழிப்பான். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவனுடைய உலகம் திரும்ப அவன் வந்து பாக்குற சமயத்துல ஃபுல்லாவே பனியால மூடப்பட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் சில நண்பர்களை அந்த கண்டுபிடிப்பான். நிறைய கைஜூஸ் கூட சண்டை போடுவான். இல்ல ஏகப்பட்ட கைஜூஸ் எல்லாமே அவனை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில எப்படி அவனுடைய உலகத்தை திரும்ப மீட் எடுக்க போறான்ற ஒரு கதையா தான் இது போகும். கண்டிப்பா வேற லெவலா இருக்கு. காமெடிக்கும் நிறைய எமோஷனான விஷயத்துக்கும் ஆக்ஷனுக்கும் பஞ்சமே இல்லை. ஸோ கதை வேற லெவலா இருக்கு. அதுக்கேற்ற நான் சொன்ன டார்கெட்டையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். அதுதான் நான் பாசிட்டிவா இங்க சொல்றேன். ஸோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நல்ல சீரிஸ் எல்லாம் நான் இறக்குறேன். சரிங்க இதோட கதை கூட போலாமா? இந்த கதையுடைய ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 2025 அந்த வருஷத்துல முறையா இந்த பூமிக்குள்ள கைஜூஸ் எல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா அந்த கைஜூஸ் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் அதுங்க பண்ண அட்டை காட்டுறதுனால அந்த இடத்துல இருக்கிற நகரங்கள்லாம் பயங்கரமா அழியுது. மக்கள் இன்னொரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த கைஜூஸ் எல்லாம் ஹியூமனிட்டி அழிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்துச்சுங்க. இதுங்களுக்கு கவுண்டர் கொடுக்குற வகையில இப்போதைய நிலைமையில இருக்கிற ஆர்மிஸ் எல்லாமே எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்கு பெட்டரான சொல்யூஷன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுங்களுடைய அட்டாக் அதிகரிச்சது நிலையில எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு வழிகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுங்களை எப்படி அழிக்கிறதுன்னு அவங்களுடைய டெக்னாலஜிகளை ஷேர் பண்ணிக்கினாங்க. அது மூலமா உருவாக்கப்பட்டது ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோடைய உதவி மூலமா இந்த ஹியூமனிட்டியை அழிக்க வந்த ஒவ்வொரு கைஜீவியும் அவங்க அழிச்சாங்க ஈஸியா. அப்படியாப்பட்ட ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு அபாரமான ஒரு கதாநாயகன் இந்த பூமியை காப்பாத்த தன்னுடைய சின்ன வயசுலேயே பெரிய வேலைகளை பார்த்தான். அப்புறமா இந்த கதையுடைய கதாநாயகனை காமிக்க அவன் பார்த்தா ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது அவன் மட்டும் தனியா இருக்கான். யாருக்கிட்டையும் பேச முடியாம அவங்களையும் கூட பழகாம ஒரு தனிமரமா இருக்கான். அதே போலதான் கிளாஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அவங்களுடைய கிளாஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு இவனை பார்த்துட்டு பேசலான்னு போனாலும் இவன் ரொம்ப ஷை டைப்பா இருக்கிறதுனால இவன் என்ன பேசினாலும் நம்ம கிட்ட பேச மாட்டான்னு தெரிஞ்சுக்கின்னு அவனுங்க சரி இருந்தாலும் கேட்போமேன்னு சொல்லிட்டு ஏய் யக்கோசமா நீ என் கூட வீட்டுக்கு வரலையா அப்படின்னு இவனை கேட்க அவனும் என்னடா புதுசாக இதெல்லாம் கேட்கறான்னு சொல்லிட்டு பதட்டமாயிட்டு இவனுக்கிட்ட பேசாம பயத்துல ஓடிறான். இதுல இருந்தே புரியுது எவ்வளவு ஷை டைப்பா நம்ம ஹீரோ இருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து அந்த கைஜூஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல ஒரு ரோபோட்டும் நான் எக்கா இருந்து கொண்டு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டேன். ஒரு ஹியூமன் நம்ம கூட இருக்கிற வைக்கும் கைஜூஸ் இருக்கிற போது தான் நான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆவேன் அப்படின்னு அது கத்திட்டு இருக்க அந்த இடத்துல இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கிற வகையில திடீர்னு ஒருத்தரும் வருவாரு. ஏன்னா எல்லா விதமான கமெண்ட்ஸும் சரியா போதா சரியா அவன் நடந்துக்கிறானா இவங்க எல்லா விதமான சயின்டிஸ்டுக்கும் இடையில ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறவரு அந்த ரோபோட் ஒன்னொரு பக்கம் கொஞ்சிக்கா நீங்க எதிர்பார்த்ததுபடி நான் பர்ஃபெக்டா தான் இருக்கேன். எந்த விதமான தப்பு பண்ண மாட்டோம்பா. கைஜூஸ் இருக்கும் போது மட்டும் தான் நான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன். கேட்க நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீ ஜஸ்ட் ஒரு புரோட்டோடைப் தான்றது மறந்துடாது. உன்னுடைய வேலை கைஜூஸ் எக்கச்சக்கமா வந்ததுன்னா அந்த ஒரு சூழ்நிலையில மட்டும் தான் நீ செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகணும். அதுவும் உங்ககிட்ட எந்த ஒரு மனிதர்களும் இல்லாத போதுதான். அது உன்னுடைய ரேடியஸை நல்லா நோட் பண்ணிக்கோ. நீ வெடிக்கக்கூடிய தூரத்துல எந்த ஒரு மனிதர்களும் இருக்கக்கூடாது. அப்படிதான் உன்னை உருவாக்கிருக்கோம். முக்கியமா நீ இந்த இடத்துல கைஜூஸ் அழிக்க தான் உருவாக்குன. நான் எல்லாத்துக்கும் ரெடியா பண்ணிட்டேன். சூப்பர். எனக்கு இன்னும் பணம் இருந்தா போதும். நான் ஒன்னும் பெட்டரா ரெடி பண்ணு சொல்லிட்டு அவரு உன்னை பக்கம் படப்பைத்தி மாதிரி பேசுறாரு டாக்டர். மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் இவர் எப்பவுமே இப்படிதான் ஓவரா எக்ஸ்பிரஷன் கொடுத்தா இப்படிதான் ரிசர்ச் எல்லாம் கரெக்டா பண்றல என்ன பண்றது ரியாக்ஷன் தான் கடுப்பாகுது. அந்த ரோபோட் இருந்தாலும் எனக்கு சாகலாம் விருப்பம் இல்ல. எனக்கு இந்த மாதிரியான எமோஷன் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எப்படி சாகலான்னு போடுறீங்க அப்படின்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணி கேக்குது. அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்துல கவனிக்கிறான். அதுக்குமே எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு. அதே சமயத்துல பார்த்தா சிட்டிக்குள்ள கைஜூஸ் எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த ரோபோட்டை ஆப்ரேட் பண்ண யாருமே இல்லங்க. அந்த ரோபோட்டோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோ பதுங்கி அந்த ரோபோட் கிட்ட போறான். யாரா நீ தம்பி. இதே சமயத்துல தான் பார்த்தா அந்த மெயினான சயின்டிஸ்ட் அந்த வருவாரு. இதுதான் ஒரு பெட்டஸ்ட் சான்ஸ். நம்மளுடைய ஸ்னோமேனை சோதிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதை லான்ச் பண்ண ரெடியா இருங்க. அந்த டைம் அசிஸ்டண்டா இருக்கிற ஒருத்தங்களும் ஆனா சார் ஒரு பெரிய பிரச்சனை. உங்க பையன் அந்த ஸ்னோமேனுக்குள்ள போயிட்டு மேனுவல் கண்ட்ரோல் எல்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்ல ஹீரோ பார்த்தா உள்ளுக்குள்ள போயிட்டு மேனுவல் எல்லாம் பற்றி எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அந்த ரோபோட்டோ டேய் தம்பி என்னடா போட்ட கீழே இறங்கடா தம்பி கீழே இறங்கப்பா அப்படின்ற மாதிரி அவ கேட்ட. இன்னொரு பக்கம் பார்த்து அந்த சயின்டிஸ்டா இருக்கிறவர் அதான் நம்ம ஹீரோடைய அப்பா தான் அவரே உன்னொரு பக்கம் என் பையன் அந்த அளவுக்குலாம் அதை ஆப்ரேட் பண்ண மாட்டான். ஏன்னா ஒரு ஜீனியஸால மட்டும் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபுல்லா. அவனே எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே இறங்கிடும். ஏன் வருத்த போறீங்க அப்படின்னு அவர் கூலா இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தா அசால்ட்டா அதை படிச்சதுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். டேய் தம்பி வேணாண்டா கீழே இறங்கடா என்ன ஒரு வழி ஆக்கிடுவோம் போல நீ கவலைப்படாத நான் தான் அவன் கூட இருக்கல யூக்கியோ நீ சாகவே மாட்டியா இதுக்கப்புறம் நான் தான் அவன் புது ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அசால்ட்டா அவன் கண்ட்ரோல் பண்ணி பறந்து போக ட்ரை பண்ணும்போது இன்னொரு
இன்னொரு பக்கம் அவங்க அப்பா பார்த்துட்டு சாக வராரு. என்னது என் பையன் அதை கண்ட்ரோல் பண்ணி போறாங்க. தெட்ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்க, உண்மையிலே நீ தான் அந்த ஜீனியஸ் ஆன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவே பார்த்து சாக வராரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூஸ்ல எல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த யூகின்னு சொல்லக்கூடிய ரோபோட் வச்சு அழிச்ச சம்பவங்கள் தான் வரலாறா பேசிட்டு இருக்காங்க ஹிஸ்டரியில. ஹீரோ அந்த ரோபோட் குள்ள இருக்கான், அவனுக்கு இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விதமான விஷயமும் தெரியும். ஆனா அந்த ரோபோட்டுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களால ஹீரோவை பார்க்க முடியாது. சோ ஹீரோவை பொறுத்தவரை ஒரு ஷை டைப்பா இருக்கிறதுனால தன்னை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி மக்கள் கிட்ட பேசுற அந்த ஒரு பயமும் அவனுக்குள்ள அதிகப்படியா இருக்கிறதுனால அவன் யாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண விரும்பல. அதனால தனிமையிலே இருக்கிறதுனால இந்த ரோபோட் குள்ளேயே இருந்து பெரிய பெரிய சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்க அடுத்தது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவே நியூஸ்ல எல்லாம் என் பையன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம அதுக்குள்ள நிறைய விதமான டெக்னாலஜியை நாங்க அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதுக்கப்புறம் நம்ம மனித குலத்தை காப்பாற்ற போறது அந்த ரோபோட் தான். சோ இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க மக்களே, நம்ம இந்த வரக்கூடிய கைஜஸ் எல்லாமே அழிச்சலாம் ஈஸியா. இன்டர்வியூ பண்றவங்களும் இதுக்கப்புறமா தொடர்ச்சியா வந்து இந்த ரோபோட்டை பயன்படுத்தி இந்த இடத்துல வர கைஜஸ் அழிக்கிறதுக்காக கவலை பண்ணுவீங்களா நீங்க, அதுக்காக ரெடி பண்ண போறீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா அதுக்காகவே நாங்க போராட போறோன்ற மாதிரி அவரோட பக்கம் தபத கொடுக்க ஹீரோ படமுறை என்ன இது டேடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஹீரோக்கு பதட்டமாகுது, எல்லாரும் அப்படியே தான் பாக்குறாங்கப்பா அப்படின்னு. ஆனா அந்த பதட்டமா இருந்தாலும் அந்த கைஜஸ் வரும்போது ஹீரோ போட்டு அசால்ட்டா வெட்டி தள்ளுறான் அந்த ரோபோட்டை பயன்படுத்தி. இப்படியே வருஷங்களும் கடந்து போகுது, ஹீரோ நல்லா பெரியவனா வளர்ந்துட்டான். யூகியோன்ற அந்த ஒரு ரோபோட்டும் நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம மனித குலத்துடைய பாதுகாப்புலன் வந்துட்டாரு, ஃபைனல் பேட்டில் வந்தாச்சு. அடுத்த கட்டமா நம்மளுடைய ஹியூமனிட்டி அடிக்க எக்கச்சக்கமான கைஜஸ் வெளியில இருந்து வரப்போதுங்க. அது அடிக்க இவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கடந்து போகுது. இப்ப விண்வெளியில இதே மாதிரி ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் போர்ஸுக்கான ஒரு டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அது ஒரு பெரிய வெப்பனா இருக்கு, அதுக்குள்ள ஒரு இன்டர் கேலக்டிக்ஸ் கர்சர் லேசர் இருக்கு. அவங்க சொன்ன அந்த பெரிய ஃபைனல் பேட்டில் வந்து விண்வெளியில தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த கைஜஸ் எல்லாமே விண்வெளியில இருந்து தான் இவங்களை அட்டாக் பண்ண வருதுன்றதுனால எக்கச்சக்கமா வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டாங்க முன்னாடியே. அதுக்கேற்ற போல இந்த 10 வருஷத்துல ரெடி பண்ணி இப்போ விண்வெளியில இருந்து அட்டாக் பண்ண எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னும் 40 நிமிஷத்துலயே அந்த ஒரு பேட்டில் நடக்க போகுது. ஹீரோ உன்னொரு பக்கம் பதட்டமாயிட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கா. இப்பதான் எப்படா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிடிக்குது, யார் கூட எப்படி பேசணும். இன்னொரு பக்கம் அவனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்னோமேனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க சீக்கிரம் டெட்சு யோகுஷாமே ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வாங்க. ஹீரோ தான் கூப்பிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த போக போற இடத்துலயே பார்த்தா அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய சில லேடிஸ் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அங்க பாரு நம்மளுடைய பாதுகாப்பாளன், நீ உண்மையிலே கலக்குறப்பா, உன்ன மாதிரியான ஆள்லாம் இங்க எங்க கூட இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. ஃபைனல் பேட்டில் வேற லெவலில் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச, அவங்க தொட்டு பேசல நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு கம்முன்னு போயிடுவான். போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு பேசுவா, என்னடா இது நம்ம கிட்ட தொட்டுலாம் பேசுறாங்கன்னு. தலைவன் அதுக்கப்புறம் மத்த அந்த இடத்துல கிளம்பி இப்ப யூகே இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். யூகே பெரிய பிரச்சனைடா, என்னடா ரே பொறுமையா வந்து சொல்ற, நான் திரும்பி ஏதாச்சும் ஒரு பொண்ணு உங்ககிட்ட நல்லா க்ளோஸா வந்து பேசிச்சா மூஞ்சி செவந்துக்குது. யூகே வாய முடுறா, நான் ஒன்னும் பொப்பளை சோக்க படிச்சவங்க கிடையாது. ஹீரோ உள்ளுக்குள்ள போட்டு யோசிக்கிறான், தேவையில்லாம நான் என்ன பேசணும், அந்த இடத்துல பேசினா இன்னும் நண்பர்கள் ஆயிருப்பாங்க அவனுக்கு. எனக்கு நான் என்னடா ஏழை குடும்பம் சாதாரணமா பேசிட்டு வந்துட்டேன், நான் எவ்வளவு பெரிய லூசரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறாங்க. எனக்கெல்லாம் எங்க இருந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு சந்ததி வளரும், பரவாயில்லையே முன்னத்தை விட இப்போ இதெல்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சியா, நீ வாய முடுறா யூகியோ டப்பா தலையா வெறுப்பத்திரியே நீ. ஏய் உன் நல்லது தானே சொல்றேன், நான் எவ்வளவு நாளைக்கு தான் உன் கூட இருக்க முடியும், நான் இல்லாத சமயத்துல உனக்கு ஒரு நண்பனா யாருன்னா இருக்கணும்ல. சோ அதனால நீ இன்னும் நிறைய நண்பர்களை பிடிக்கிறதுக்காக கிவ் அப் மட்டும் பண்ணிடாத, நீ தான் சின்ன வயசுல இருந்து தனியா இருக்கிய, 10 வருஷமா இதே பாட்டு தானே நான் பாடிட்டு இருக்கேன். யூகியோ இது தனி வெறுப்பேற்ற மாதிரி பேசுற, நீ உன்னை தவிர எனக்கு யாரா நல்லா பேசுற, என் கூட ரொம்ப கஷ்டம், அதுக்காக எவ்வளவு திறமை பிராக்டிஸ் பண்ணிருக்க, இது இருக்கும் அதுக்கெல்லாம் எவ்வளவு புக்கு படிச்சாலும் வேலைக்கு ஆகலடா. அது உன்னுடைய கூச்ச சுபாவம் தானே பெரிய இங்க பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா என்னத்தையும் நல்லா பேசலடா, பாரு வரவேல ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசி வந்திருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட நம்பர்லாம் கேட்டு வாங்கி பேசியிருந்தீங்கன்னா என்னத்துக்கு நல்லா இருந்திருக்கும், உன் கூச்ச சுபாவத்தினால அது கெட்டு போச்சு. அந்த டைம் பார்த்தா அந்த ஷிப்புடைய கேப்டனை கால் பண்றாங்க, தேசோ எப்படி வா போகுது வேலைலாம், இன்னும் கைஜு வந்து நம்மளுடைய ஷிப்பு கிட்ட நெருங்கி வந்துடும், சோ எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கும், உங்ககிட்ட திரும்ப வேலை செய்யறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறா, கவலைப்படாத, நீ முன்னாடி போயிட்டு சண்டை போடுற அந்த ஒரு சமயத்துல அந்த கைஜஸோடைய மொத்த கூட்டமும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். சோ இதை வாய்ப்பா பயன்படுத்தி நாங்க அந்த லேசர் லைட்ல பெரிய அட்டாக் பண்ண போறோம். அந்த அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க என்ன பண்ணு, அந்த இடத்துல இருந்து நகுந்துரு, அந்த மொத்த கைஜஸையும் மொத்தமா அழிச்சிருவோம் இந்த வருஷத்துல. ஏன்னா அது இன்ஃபினிட்டி லேசரா இருக்கிறதுனால எல்லா கைஜஸும் மொத்தமா அழிஞ்சிரும். ஹீரோ புரிஞ்சுக்கிறான் உங்களுடைய பிளான. யூகியோவும் நீங்க சொன்ன பிளான் நல்லா தான் இருக்கு, எல்லாத்தையுமே என் பக்கம் நான் கவனத்தை இழுக்கிறேன், நீங்க கரெக்டா ஷூட் பண்றேன். ஹீரோ கால் கட் பண்ண முன்னாடி ஓகே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா, ஒரு மரியாதை இல்லாம இப்ப புலம்புறான், என்னடா இது ஒரு மேடம் கூட சொல்லாம இப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபெயில் பண்றாங்க, ஒன்னும் தப்பாலாம் நினைச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்கடான்ற மாதிரி யூகியோ சொல்லிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு நாங்க பாப்போம், என்னடா ஃபுல்லா வெட்ட வழியா தான் இருக்குது, இல்லடா அதுங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான இன்ஃபினிட்டி கைஜஸ் வந்ததுக்கு வந்துருச்சுங்க ரெடியா. அதுக்கப்புறம் நடக்கிற சண்டையே வேற லெவல் தான். கேப்டன் பதட்டம் ஆகுறாங்க, ஆஹா இன்னும் இவ்வளவு வருது எதிர்பார்த்தது கட்டினோம், சரி இருந்தாலும் இதுதான் நமக்கான வாய்ப்பு, தெச்சோ யூகியோ விட்டுறாதீங்க. யூகியோ உன்ன பக்கம் நம்பிக்கை கொடுக்குறான், வா நண்பா நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணுவோம், ஓகேடா. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் ரோபோ 7 ஸ்வாட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்துவோம் பாருங்க, எக்கச்சக்கமான ஸ்வாடு கூட வந்துட்டு போட்டு ஸ்வாட்டே இருப்பான் வானத்திலேயே, வரது நல்லா கசாப்பு கடையில துண்டு துண்டா வெட்டுற கறி மாதிரி ஆகுதுங்க. இவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயடிச்சு போறாங்க, என்னடா இது பிரமாதமா சண்டை போறான் அந்த பையன், இப்ப நமக்கான வாய்ப்பு, அவன் போடுற மாதிரியே நம்மளும் போடணும் எக்கச்சக்கமான சண்டை. அதுக்கேற்ற போல பார்த்தா அவங்களை கடந்து போற சில கைஜஸ் வந்து அவங்களுடைய பேரியரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போனாலும் லான்ச்சுக்காக இவங்க தயாரா இருக்காங்க, அந்த பெரிய லேசர் இன்ஃபினிட்டி அட்டாக் பண்றதுக்காக. கேப்டன் ஒரு பக்கம் ஆக்டிவேட் பண்ணுங்க, அதை இன்ஃபினிட்டி லேசர் இப்ப தயாரா இருக்கு அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க அதை லான்ச் பண்ண ரெடியா இருக்கு, பெரிய ஃபயர் பவரா இருக்கும், யாராலையுமே அதை பார்க்க முடியாது, ஃபயர் பண்ணுவோம் பாருங்க, ஆனா புத்துன்னு காணாம போயிடும். இவங்க எல்லாம் என்னடா ஆச்சுன்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி இருக்காங்க, என்ன இது இன்னொரு
கஷ்டமா இருக்கு, ஏன் ஒர்க் ஆகல? அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கேப்டன் நம்மளுடைய லேசர் சிஸ்டமே கிராஷ் ஆயிட்டு இருக்கு, இப்ப நம்மளால அதை பயன்படுத்த முடியாது. உடனே இவங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரீபூட் இப்படியாச்சும் பண்ணுங்க. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது ஃபயர் ஆனது தான். இதுக்கப்புறம் அது திரும்ப சரி பண்ணணும் ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான், விண்வெளியிலேயே உங்க கதை முடிய போகுது. பிளான் பி இருக்கா? கைஜுடைய அட்டாக்கும் அவங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துங்க, நம்மளுடைய லேசர் இன்ஃபினிட்டி ஒர்க் ஆகல. கம்யூனிகேட் பண்ண போனா அது கம்யூனிகேட்டிங் சிஸ்டம் கூட ஆஃப் ஆயிடுது. மொத்தமா பார்த்தா இப்போ அந்த ஷிப்பே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம என்டையர் சிஸ்டமும் கைஜுவால அட்டாக் பண்ணிடுச்சு. அதனால நம்மளுடைய பேரியர் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டேரக்டா இப்போ கைஜுஸ் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ண போதுங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா ஒரு கைஜு இங்க இருக்கிற மொத்த பேரையும் கடிச்சு குதறம் வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஷிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது அந்த கைஜுஸால. இன்னொரு பக்கம் நம்ம யூகியோ டெஸ்டோ இந்த பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. என்ன அது இன்ஃபினிட்டி லேசரே ஒர்க் ஆகல. அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அட கடவுளே அங்க பெரிய பிரச்சனை போலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்கள போயிட்டு காப்பாற்றலாமான்னு சொல்லிட்டு போறான். யூகியோ நமக்கு இன்னும் டைம் இருக்கு, மிஷன் இன்னும் முடிக்கல. அந்த இடத்துல வந்து உயிரோட இருக்க முடியாது, நம்ம இந்த இடத்துல காப்பாற்றி எப்படி இந்த பூமி கொண்டு போயிடுவோம்டா. அப்படி இல்லைன்னா இந்த கைஜஸ் மொத்தமா சேர்ந்து நம்ம தான் அழிக்கணும். உண்மையிலேயே முடியுமா திட்ஸோ? ஏன்னா அதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நேரமா ஹீரோவும் விண்வெளியிலே சண்டை போட்டுருப்பான் அந்த கைஜஸை நோக்கி. ஆனா அந்த ஷிப்ல இருந்தவங்க யாருமே உயிரோட இல்ல, எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஹீரோ சோர்ந்து போயிட்டான். இப்போ அந்த கைஜஸ் இன்னும் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. திட்ஸோ நிலம மோசமாயிடுச்சு, என்ன தான் பண்றது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியலையா? எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைய நிலைமையில கண்டிப்பா இதுகளை மட்டும் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுடைய பூமி அடுத்த கட்டமா மொத்தமா அழிஞ்சிரும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆக போறேன். திட்ஸ் இதை கேட்ட உடனே வாயடிச்சு போடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான் யூகியோ, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்ற உயிரை விட்டுருவோம் அப்படின்னு ஹீரோ ஒன்று பக்கம் அவன் கூட சேர்ந்து செத்துலான்னு முடிவு பண்றான். இந்த சமயத்தில் கூட ஹீரோ போட்டு கலாய்க்கிறான். இவ்வளவு வருஷத்துல ஒரு ஃப்ரெண்டை கூட உன்னால பெருசா மனிதனை உருவாக்க முடியல, என் கூடயே கொடுக்கணும் திங்கிற, என்னடா பேசுற? செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுனால நம்ம எப்படி கதை முடிய போகுது, இந்த டைம்ல இந்த காமெடி எல்லாம் தேவையா? திட்ஸோ இங்க பாரு, நான் சொல்றது புரிஞ்சுக்கடா, கொஞ்சம் என்ன வேணும் உனக்கு சொல்லு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் என்னத்தடா யோசிக்குது, உனக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்ட பேசணும்னாலும் எனக்கு கூச்ச சுபாவனால எனக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ கிடைக்கல. அதுக்கப்புறம் உன் கூட எனர்ஜி வேலை பார்த்த இடத்துலயும் எனக்கு உன் கூட இருக்கிறது மட்டும் தான் பிடிச்சது. அப்படியே காலங்கள் கடந்து போனாலும் நீ நல்லா வளர்ந்த, நிறைய நண்பர்களை கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ இருந்த அதே கூச்ச சுபாவம் இப்போவும் இருந்ததுனால உன்னால பெருசா யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. எனக்கு ஓகே தான் ஐயோ, உன் கூடயே ஃப்ரெண்டா இருக்குது, நீ ஒரு நல்ல நண்பனா இது வரைக்கும் என் கூட இருந்திருக்கேன், எனக்கு அதுவே போதும். அது உண்மைதான். இன்னொரு பக்கம் அவனே யோசிப்பான், யூகியோவும் இந்த டெல்ஸுன்ற பையன் எனக்கும் ஒரு நல்ல நண்பனா இது வரைக்கும் இருந்திருக்கான், இவன் தான் எனக்கு பேர் வச்சான் யூகியோன்னு. இருந்தாலும் இந்த மாதிரியான நல்ல நண்பனுக்காக நானே உயிரை விடவும் தயாரா தான் இருக்கேன். ஏன்னா நான் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டேன். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை பெரிய கைஜுக்களை அழிக்க என்னை சுத்தி எந்த விதமான மனிதர்களும் இல்லாத சூழ்நிலையில தான் நான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் யூகி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னடா சோகமா இருக்க, என்ன ஆச்சு? திடீர்னு பார்த்தா ஹீரோ இருக்கிற அந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு அப்படியே எஜெக்ட்னு சொல்லுவோம்ல, சின்ன ஸ்பேஸ் ஷட்டில், அந்த ஒரு புரோட்டோடைப் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த ஒரு ரோபோட்ல இருந்து வெளியே போற மாதிரியான ஒரு டிவைஸ் ஆன் ஆயிடுது. இதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அந்த டைம் தான் வந்து யூகி ஒரு விஷயத்த சொல்லுவான், திட்டும் இது நான் உன் நல்லதுக்காக தான் பண்றேன், என்ன மாதிரி நான் ஒரு நல்ல நண்பன் கூட இருக்கிறது நல்ல விஷயம் தான், நீ இன்னும் நிறைய நண்பர்களை சம்பாதிக்கணும், நீ இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும்டா, கடந்த 10 வருஷத்துல ஏகப்பட்ட கைஜஸை கொண்டு இருக்கேன், உன் கூடிய நான் வாழ்ந்திருக்கேன், யூகியோ இவ்வளவு பண்ணாத, நான் உன் கூட ஏதாவது சாகணும்னு ஆசைப்படுறேன், செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்ல. ஆனா பார்த்தா அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை பாக்குறதுனால ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக யூகி ஒரு விஷயத்த சொல்லுவான், இந்த மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக தான் உன்னுடைய அப்பா என்ன உருவாக்குனாரு, அதுதான் என்னுடைய வேலை. அவர் அப்ப சொன்ன விஷயம் இப்ப நடக்க போகுது, கண்டிப்பா சொல்றேன், என் வாழ்க்கையிலேயே உன்ன மாதிரி ஒரு நண்பனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஜெக்ட் ஆயிடும். ஹீரோ ஒன்னு பக்கம் அழுகுறான், யூகி ஏன்டா இப்படி பண்ணுன்னு. ஹீரோ அங்க இருந்து டேரக்டா இப்போ பூமிக்கு போக அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய ரேடாரை தாண்டி போனதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா நம்மளுடைய யூகியவும் உன்னுடைய கனவை நிறைவாகணும், என்னுடைய கனவையும் நிறைவேற்று திட்ஸோ, கைதுக்களே இல்லாத உலகத்துல நீ ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழணும், அதுதான் எனக்கு வேணும், நிறைய நண்பர்களை பொடி, கண்டிப்பா யூகியோ உன்ன மாதிரி நிறைய நண்பர்களை நான் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் ஹீரோ அழுகுறான். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆக அவன் வெடிச்ச அடுத்த செகண்டே மொத்த கைதுக்கு அந்த இடத்துல தரமட்டமாகுது. ஹீரோவும் உட்பட பூமிக்கு வந்துட்டான். ஒரு வழியா வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய சிஸ்டமும் வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்ததுனால இப்போ இங்க வெளியே போலாம். ஹீரோ அதுக்கப்புறம் பூமிக்கு வந்தா அவன் இருக்கிற இடமே பத்தி ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருக்கு யூகியோ. ஹீரோ அதுக்கப்புறம் லொகேஷனை செக் பண்ண ஜப்பான்ல இப்போ டோக்கா என்று சொல்லக்கூடிய ரீஜியன்ல இருக்கான். இப்போ கரெக்டா டேட் ஆகஸ்ட் 8 போட்டிருக்கேன். ஹீரோ அந்த இடத்துல வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பூமியில வந்ததுல இருந்து அப்படியே கோல்டு ஸ்லீப்புக்கு போயிட்டா. இதனால கிட்டத்தட்ட 8 வருஷம் அப்படியே கடந்து போயிடுச்சு. இதுக்குள்ளேயே நான் 8 வருஷமா தூங்கிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி போயிருந்தேன். அப்போ என்ன விடவும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப வயசுல பெரியவங்களா இருப்பாங்களே, சின்னவங்களா இருந்தாலும் நான் எப்போ எல்லாரையும் பேர் ஃப்ரெண்டு பிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறான். நம்ம பெரிய சாதனையை பண்ணிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பா வெளியில இருக்க மக்கள் நம்மள பெரிய லெவலில் பாராட்ட போறாங்க அப்படின்னு ஒரு கற்பனையிலேயே ஹீரோவை திறந்து போயிட்டு அங்க போய் பார்த்தா மக்கள் நம்ம பக்கம் ஆரவாரம் பண்ணி ஹீரோவை பாராட்டுற மாதிரி இது. இதுலயே ஹீரோக்கு நம்பிக்கை வந்தது, எல்லா நண்பர்களையும் ஈஸியா பிடிச்சலன்னு. கற்பனையில ஹீரோ மேல ஏஞ்சி போறான். அல்ல மக்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் பார்க்க அங்க கூத்தே வேற ஒரு செகண்ட் ஹீரோ சாகிடுவான். என்னடான்னு பார்த்தா அது மொத்த உலகமும் உறைஞ்சு போயிருக்கும். டேய் நான் பூமியில தான் இருக்கேனா, இது சம்மர்ரா, சம்மர்ல எப்போ ஜப்பான்ல எப்படி பண்ணிலாம் உறைஞ்சு கிடக்குது, அவ்வளவுதான் கதை முடிஞ்சது, நான் மட்டும் தனியா மாட்டிக்கினா பூமியில அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறான். இதுதான் ஸ்னோபால் எர்த். இந்த என்டையர் உலகமும் இப்போ ஐஸால மூடப்பட்டிருக்கு.
பாவம் நம்ம யூகியோ ஒரு கனவோட தான் நம்ம ஆளு டெத்து பூமி காமிச்சிருப்பான். ஆனா ஹீரோ வந்து பார்த்தா அப்படியே தலைகளா இருக்கும். இங்க ஒரு பையன் இருக்க மாட்டேன் ஹீரோவை தவிர. என்னடா இது உலகமே இப்படி ஐசாலம் கூட போட்டுருக்கு, எங்க இதுல போயிட்டு ஃப்ரெண்ட் பிடிக்குது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போன பிறகு சரியான பனி புயல் வராங்க. ஒரு வேளை பூமி என்னாங்க அப்படி காப்பாத்தாம விட்டதுனாலதான் இப்போ இந்த நிலைமைக்கு மாறிடுச்சா? அப்படி இல்லனா யூகியோ பண்ண தியாகம் எல்லாம் எங்க போச்சு? அதெல்லாமே வேஸ்ட் ஆப்போ. என்ன மன்னிச்சிடு யூகியோ, நான் எதிர்பார்த்த விட இங்க இருக்கிற நிலைமை மோசமா இருக்கு. இதுல இருந்து நான் எங்க ஒரு நண்பனை பிடிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு மேபி ஜப்பான்ல மட்டும் ஐசேஜா மாறி இருக்கலாம். வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில ஐசேஜ் இல்லாம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல நம்ம இந்த உலகத்தை மொத்தமா ரிசர்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கீழே வந்துட்டு திரும்பியும் மொத்த பிளானட்டையும் சேட்டலைட் வியூல செக் பண்ணா மொத்த உலகமும் பனியால மூடப்பட்டிருக்கு. அட கடவுளே, மொத்த உலகம் கூடவே ஐசா மாறிட்டு இருக்கு. கடந்த 10 வருஷத்துல எப்படி ஆயிருக்கணும்? எப்படி இது நடந்திருக்கும்? அப்போ ஒரு மனிதர்களும் இல்லையா? அப்ப அவனுக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாமே அப்படியே அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். நம்ம ஹீரோவை பார்த்தா இன்ஃபார்மர்ல போய் உட்காந்துக்கின்னு ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல எப்படி 2 லைன் அந்த 4 லைனை வச்சு எழுத்துக்களை ஒழுங்கா எழுதுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஹீரோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன பக்கம் பாரு இப்போ கூட போயிட்டு அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யார் சாமி இவன்? ஒண்ணு என்னன்னா இவன் உலகத்தை காப்பாத்துறதுக்கு போறன்ற பேர்ல ஒரு பாதுகாப்பாளனா இருக்கான்ல, அதனால இவன் ஸ்கூலுக்கு அவ்வளவு வரமாட்டான், அதனால தான் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு அந்த வயசுலயே அந்த பசங்க கூட உன்னொரு பக்கம் ஹீரோ ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல கூட ஹீரோ மனசு ஒடிஞ்சு போகும்போது அவங்க அப்பா தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தெட்சோ, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நீ ரொம்ப முக்கியமானவன் இந்த உலகத்துக்கு, காரணம் என்ன தெரியுமா? உன்னால மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுதான் ஹீரோக்கு தன்னம்பிக்கை அதுக்கப்புறம் வந்திருக்கும். அப்புறம் 22 மணி நேரம் பார்த்தா ஹீரோ ஷாக்லயே உடஞ்சு போயிருக்காங்க. ஹீரோக்கு வேற பசிக்குது, என்ன பண்றதுன்னு புரியல, யாருமே இல்ல சுத்தியும். அந்த டைம் தான் திடீர்னு ஒரு பட்டனை தெரியாம அழுத்தா. அப்ப கடைசியா யூகியோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ அவனுக்கு முன்னாடி வருது. தெட்சோ, கவலைப்படாத, உன்னுடைய கனவு என்னவோ அதை நிறைவேற்றத்துக்கு பாரு. அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட விஷயத்தையும் கைவிட்டுறாத எந்த ஒரு சூழ்நிலையிலையும். என் ஆசை பூமியில நான் இல்லாதக்கு அப்புறமும் ஒரு அமைதியான லைஃப் நீ வாழணுங்க, அதுவும் அதிகப்படியான நண்பர்கள் கூட ஹாப்பியா வாழணும். எனக்கு புரியுது யூகியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்து தன்னம்பிக்கை கைவிடாம வெளியில கிளம்பி போறதுக்காக ரெடி ஆகுறான். ஹீரோ நண்பர்களை புரியுதுக்காக எழுதி வச்சிருக்க அந்த நோட்ஸ் பார்க்க அதுக்கப்புறம் அது மூலியமா தன்னுடைய கோலை செட் பண்றான். ஃபர்ஸ்ட் மனிதர்களை போயிட்டு நம்ம மீட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அப்புறமா அவங்களை நண்பர்களாக்கி இதே இடத்துல வாழ ட்ரை பண்ணும். சோ இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். கண்டிப்பா இவ்வளவு பெரிய உலகத்துல யாராச்சும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பார்த்தா ஹீரோ உன பக்கம் போயிட்டு இருப்ப. போற வெளியே பார்த்தா ஒரு மனுஷ பையன் அங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ஆளா அவரு ஹலோ எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட போலாம் பக்கம் கால் கடிக்க போயிட்டு விழும்போது அந்த மிஷினை தெரியாதமா எட்டி வச்சிருவான். இதனால பார்த்தா அப்படி உட்காந்துட்டு இருந்தவரும் அப்படியே தூள் தூளா உடஞ்சு கீழே விழுற மனுஷ பையல. ஹீரோ பதறி போயிடுவா, என்னடா இது நடக்குது? அப்புறமா அவருக்கு சமாதியை கட்டிட்டு ஹீரோ ஃபீல் பண்றான். அதிகப்படியான பனினால இப்படியே உடஞ்சு போயிட்டு இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு ரொம்ப கொடுமையான சாவுதான். அப்ப அந்த டைம் அந்த மனுஷ பையல யூஸ் பண்ண அந்த ஒரு சின்ன ஜேசிபி மிஷின் இருக்கிறத பாக்குறேன் ஹீரோவும். ஹீரோ அதுக்கப்புறம் அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ண அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. சோ இதை பயன்படுத்தி அடுத்த கட்டமா மனிதர்களை மீட் பண்ண இப்போதைக்கு நமக்கு ஒரு நல்ல ரோபோட்டை இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை தூக்கிறான் ஹீரோ. அதை பயன்படுத்தி ஹீரோ ஜாலியா அங்க சவாரி போயிட்டு இருக்கா. அது மாதிரி உட்காந்து சூப்பரா இருக்குது போயிது. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் போற எல்லா இடத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஹீரோ அதுக்கப்புறம் போகும்போதே பார்த்தா பக்கத்துல பெரிய ஓட்டையா இருக்கு. என்னடா இது இவ்வளவு பெரிய ஓட்டையா, எப்பரா இது வந்திருக்கோம் பயமாக்குது பாக்குது. ஒரு செகண்ட் அவன் யோசிப்பான், ஒருவேளை இந்த இவ்வளவு பெரிய ஓட்டைக்குள்ள கூட மனிதர்கள் போயிட்டு அடியில ஒளிஞ்சுன்னு வாழ்றாமா, பேசாம கூப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா வெளியில தான் இவ்வளவு பனியா இருக்கு, உள்ளுக்குள்ள யாராச்சும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல சைஃபை மூவில நான் பாத்திருக்கேன், கூப்பிடுவாங்களே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடலாமான்ற மாதிரி யோசிப்பான். என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் கேவலமா எதனா கூப்பிட்டு அவங்க திரும்ப ரிப்ளை கொடுக்கலாம், நிலம மாசமாயிடும் அப்படி. இது கூட பைத்திய மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். யாருமே எனக்கு இப்போ துணையா இல்ல, நான் என்னத்த கூப்பிடுறது அவங்கள தலைவி யோசிச்சுட்டு இருக்கும் போது. ஆனா எந்த ஊர் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க அங்க வராங்க. யாரு பண்ணி எந்த ஊரா? அங்க பார்த்தா பெரிய கைச்சு வந்திருக்கு. வாங்கண்ணே எங்க ஊருக்கு போவோம், சாப்பாடுல சுவையா இருக்குன்ற மாதிரி அது போஸ்ட் கொடுக்க ஹீரோவோ. எனக்கு உங்க ஊர் சோரே தானா, நான் ஆள ஒரு சாமி நான் வேற ஊருக்கு போய்க்கிறேன்ற மாதிரி ஹீரோ தெரிச்சு போறான். அந்த மிஷின் எடுத்துன்னு கைச்சு எல்லாமே செத்து போயிடுச்சு. எப்படி இன்னமும் இதெல்லாம் உயிரோட இருக்குங்க? இப்போதைக்கு வெப்பன் வேற இல்லை என்கிட்ட, இது சின்ன ஷவல் மிஷின் தான் இருக்கு. சரி இதையே வெப்பனை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ஏடா கூடமா ஓட்டும் போதுல பள்ளத்துல விட்டுறான். தலைமை கீழே போய் வேந்ததுல அந்த கைஜும் வந்து ஃபாலோ பண்ணி வேற ஒரு ஹோல்ல வேந்துட்டேன்னா அப்படின்னு ஹீரோ உன பக்கம் கண் முடிச்சு பார்க்க கீழே பார்த்தா அண்டர் கிரவுண்ட் சிட்டியே தெரியுது. நான் நினைச்சது உண்மைதான், இதுதான் பூமி. ஆனா இப்போ இப்படி இருக்கு, இதுதான் என் வீடு. என்னோட பக்கம் பார்த்தா அந்த கைஜு மதத்துல வர வர ஹீரோவோ ரெடியா வரான். என் கனவை கண்டிப்பா நிறைவேற்றுவேன், உன்கிட்ட நான் சாக மாட்டேன், என் பூமியை நான் திரும்ப மாத்துவேன். அப்பதான் தெரியும் அந்த கைஜு வரும் பாருங்க. ஹீரோ சாவு யூகேவுக்காக உங்க எல்லாரையும் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ வேற லெவலில் அதை கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு சண்டை போறான். அது கூட அதுவும் அந்த சின்ன ஜேசிபி மிஷின் வச்சு அது கூட ஃபைட் பண்ண அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மிஷினோட மோனை பாத்தீங்கன்னா பிரேக் ஆகுது. ஹீரோ இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த சின்ன ஒரு ஷவல் மிஷினை வச்சு இது இன்னைக்கு கொன்னே ஆகணும், இல்ல விட மாட்டேன், எனக்கு பயமே இல்ல. ஹீரோ அதுக்கப்புறம் கண்ணா பெண்ணா அது அட்டாக் பண்ண வரது தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற போல அது டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு முதல்ல அதோட அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு திரும்ப அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கான். இன்னொரு பக்கம் அது ஒரு கட்டத்துல பயங்கரமா ஜம்ப் பண்ணி வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வர அந்த ஷவலோட மொனையை வச்சு ஹீரோவும் அதோடைய பள்ளியை தடுத்துட்டு இருக்க. விட மாட்டேன், இன்னைக்கு உன்னை கொன்னே திருவேன். ஹீரோ இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான். அது கடுப்புல உன்னொரு பக்கம் இவனை சாப்பிட்டே ஆகணும் தொட்டு இன்னும் வெளியே வருது. ஹீரோ இருந்தாலும் இதை பயன்படுத்தி எப்படியாச்சும் இதை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு கிட்ட அட்டாக் பண்ண. இந்த முறை பார்த்து அந்த ஷவலோடைய மொனை உடஞ்சி அதுக்கப்புறம் அந்த ராடு எல்லாமே பார்த்தா ஷார்ப்பா மாறிடுது. வெப்பன் இல்ல, ஆனா இதையே ஒரு வெப்பனா மாத்திரம். வா என்ன வந்து சாப்பிடு கொக்காமா கை, இன்னைக்கு நான் உனக்கு கொத்து கறி போடுற வாயிலே உனக்கு. அப்பதான் ஹீரோக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வரும். நீ ரொம்ப முக்கியமானவன் தெட்சோ, அது ஏன்னா உன்னாலதான் இந்த கைஜூஸ் எல்லாரையுமே கொல்ல முடியும். அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான். இந்த ஷவலை வச்சே வாய் என்ன வெத்தலை பார்க்க போட வைக்கிறேன், லேசர் அட்டாக்
சொல்லிட்டு ஹீரோ அதை வச்சே காமெடி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அதோடைய வாயிலேயே போட்டு கொத்தி எடுக்க அது செத்துது. இதே சமயத்துல தான் பார்த்தா சில பேர் அந்த வராங்க. அடேங்கப்பா இவ்வளவு பெரிய கைஜு செத்து கிடக்குதுப்பா, சூப்பர்பா, நமக்கு வேட்டை தான் பலம்படி ஆட்கள் வந்து இதை மொத்தமா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஆமா நமக்கு லக்கு தான் சொல்லிட்டு ஒருத்தி சொல்றா. சீஃப் நவரி நிலவ மாதம் ஆகல. ஆமா உண்மையிலே இதை யாரு பசு கொண்டு இருப்பா, அதை யாரு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அந்த டைம் தான் பார்த்தா பின்னாடி சவுண்ட் வரும். அந்த கைது திரும்பி உயிரோட வருதுன்ற பயத்துல இவங்க ஆளு எடுத்துன்னு போறாங்க. எங்களை காப்பாத்துங்க சீஃப். அப்பதான் பார்த்து ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருவான். ரத்த கலரியா வந்து கத்துவா அப்படின்னு. அங்க கூத்தே வேற. அதுங்கெல்லாம் உன பக்கம் இவனை பார்க்கும். நீங்க மனிதர்களா நல்ல விஷயம் அப்படி ஹீரோ கத்த. அது உன பக்கம் இவன் மாஞ்சிருப்பா ஓடுங்கப்பா. யோக்கியோ நண்பா நல்ல வேலை நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சாச்சுரா. கண்டிப்பா இதுக்கப்புறம் இவனை நான் ஃப்ரெண்டு பிடிச்சிட கவலைப்படாது. அவங்க உன பக்கம் ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு கிட்ட வராத அடைய வெளியே போடா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏப்பா இப்படி சொல்றீங்க, ரொம்ப வச்ச கட்சி இப்பதான் நான் மனிதர்களை பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் வந்தா ஜெண்டா செத்துடு ஈவில் ஸ்பிரிட்டை கொன்னுடு அப்படின்ற மாதிரி உன பக்கம் சாப விடுறானுங்க அவனுங்க எல்லாம். டே முட்டாள்களா ஏன்டா என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுக்கு பலியாடாக போறீங்களா? அவ உன பக்கம் நாகுன்னு சொல்லக்கூடிய சீஃபும் முட்டாள்களா அவனும் ஹியூமன் தான். ஆக மொத்தத்தில் நம்ம சண்டை போட ரெடியா இருங்கடா. ஹீரோ பார்த்து பயப்படுறானுங்க. கொடூரமான மாத்திரையே கொண்டு இருக்கான். இவன் ஒரு பெரிய மாத்திரா இருப்பான. ஹீரோ உன பக்கம் யோசிக்கிறான். அடக்கடவுளே உங்க கூட நண்பர்கள் ஆகணும்னா முதல்ல அவங்க கிட்ட நான் எப்படி பேசுது, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த புக்ல போட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணணும். அவங்க எல்லாம் பயத்துல பீதியில இருக்காங்க. ஹீரோ இந்த சூழ்நிலை பார்த்தா கேவலமான சிரிப்பை கொடுப்பான் பாருங்க. உங்களை சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி. அது சிரிப்பை பார்த்துட்டு அவங்க எல்லாம் வாயடிச்சு போறாங்க. இது நம்மள கொடூரமா கடிச்சு சாப்பிடதான் இப்படி பாக்குது. ஏன் இவன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கான்? ஹீரோ போதையில ஆடுற மாதிரி ஆடினே பேசுவான். இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடினே பதில் சொல்லுவாங்க. யோகி நான் ரொம்ப ரிலீஃபா இருக்கேன்டா, இப்போதான் சந்தோஷமாகுது, நான் மனிதர்களை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வாங்கிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன ஒரு பிளாஷ்பேக் காமிக்க யூகியோவும் இவங்ககிட்ட பல மாதிரி சொல்லிருப்பான். டே புக்ல போட்டிருக்க மாதிரி எல்லாம் பழகாதரா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்ல. டே கம்முனரா உனக்கு என்னடா தெரியும், இதுல போட்டது எல்லாமே சூப்பரா இருக்குறா, இப்படிதான் பண்ணா கண்டிப்பா ஃப்ரெண்டு பிடிச்சலாம் ஈஸியா. நம்ம சொல்றதே கேட்க மாட்டான் பைத்தியக்காரன். இயற்கையா வர வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப்பை செயற்கையை உருவாக்க போறான் இவன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். இது வரைக்கும் யாரும் என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. எல்லாரும் வந்துவாங்க பேசுவாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. நான் தனியா தான் இருப்பேன். அப்பதான் அந்த புக்ல ஒரு விஷயம் போட்டிருக்கோம். முதல்ல நீங்க யாருன்ற விஷயத்தை வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் அவங்க எல்லாருமே உங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஹீரோ அதை யோசிச்சு பார்த்து இப்ப கண்மடிப்பான். ஆமா நான் எங்க இருக்கேன்? ஓ அந்த குகைக்குள்ள தான் இருக்கேனா? கைஜுல இங்க இருக்கு. நல்ல வேலை அதை நான் கொண்டுட்டேன், மனிதர்களையும் பார்த்துட்டேன். மற்றபடி எங்க இருக்க நான் இப்போ? அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட மனித பைபிளுங்க வந்து அந்த கைதுடைய பாட்டெல்லாம் வெட்டி கூறு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கைது நம்பர் 8ன்ற அனிமேல பாத்துருப்போம். அந்த மாதிரியான வேலை தான் பாக்குறாங்க. அதாவது அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கோப்பா எவ்வளவு பேர் இருக்காங்க, நல்ல விஷயம். இவங்கள என்ன பண்றாங்க? சரி அதை விட நான் எப்படி இவங்க கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறணும்? முதல்ல என் கையை ஏன்டா இப்படி கைட்டா கட்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ ஒன்னு பக்கம் பார்க்க டக்குன்னு கையவே முறுக்கி முன்னாடி எடுத்துன்னு வரும் பாருங்க. ஹீரோ உண்மையிலே வித்தக்காரன் தான். ஏதோ படத்துல வர மாதிரிலாம் ஈஸியா பண்றான். அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வேலையெல்லாம் பாக்குற இடத்துலயே பாசா இருக்கிறார் ஒருத்தர். அவர் இன்னொரு பக்கம் இந்த வேலை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா நீங்க கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சீஃப் நாகி, ரொம்ப நன்றி ஸ்குவாட் லீடர் நிஷிமோரா. இந்த கிரெடிட்டை கிளைம் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த வேலையை பார்த்தது நான் இல்ல உன்னொருத்த பைத்தியக்கார பையன். இருந்தாலும் இது ரிப்போர்ட் பண்ணதுக்கு உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பரவாயில்ல, எனக்கு வயசாகிறதுக்குள்ளேயே நிறைய விதமான வேலைகளை நீங்க தனியாலாவே பாக்குறீங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க சூப்பர் தான். மாலோடைய ஒவ்வொரு லேயர்ல இருக்க கைதிஸை போட்டு துவம்சம் பண்ணி அதனுடைய பார்ட்ஸ் எடுத்து நமக்கு தேவையான எனர்ஜியை நம்ம உருவாக்கிறோம். கவலையப்படாதீங்க, இன்னும் அடுத்த கட்ட நிறைய வேலைகள் இருக்கு. நான் தனியால அதை பாத்துக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட. அவரோட பக்கம் சந்தோஷமா அவரு. பரவாயில்ல, நல்லா வளர்ந்துட்டீங்க நீங்க. சின்ன வயசுல உன்னை நான் பார்த்தது அப்படி அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்க. நான் ஒன்னும் குழந்தை கிடையாதுங்க, நான் நல்லா இப்ப வளர்ந்துட்டேன். அந்த டே பார்த்தா அவருடைய நண்பர்களோ சீஃப் நாகி நாகி இங்க பாருமா, லவ் பிடிச்ச அந்த ஜந்து வந்ததுல இருந்து தப்பிச்சிச்சுமா. என்னது தப்பிச்சிட்டானா? அப்புறம் அந்த இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த கைதுடைய சில பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. அதாவது அதுக்குள்ள இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்பு எரிய வைக்க யூஸ் ஆகுது. ஹீரோவை யோசிக்கிறான். பரவாயில்ல, இந்த வெள்ளையான ஆரஞ்சு போன பிளானட்ல இந்த கைதுஸை பயன்படுத்தி எனர்ஜியை கன்சியூம் பண்றாங்களா? இப்படிதான் சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்களா இத்தனை காலமா? சூப்பர் தான் இவங்க. யோகியோ இந்த மக்கள் எல்லாருமே சூப்பரான ஆளுங்கடா, டெக்னாலஜில எங்கேயோ போயிட்டாங்கடா. அந்த டைம் தான் பார்த்த ஹீரோ அழுதுட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் அவன் கிராஸ் பண்ணி பார்த்தா நம்ம யூகியோடைய பொம்மையை வச்சு விளையாண்டு போவான். அந்த பையன் உன பக்கம் ஹீரோ அழுவது பார்த்து அவன் கூட விளையாட ஆரம்பிக்க ஹீரோ சந்தோஷமா அந்த பையன் கூட பேச ஆரம்பிக்கிறான். அவனை தொடலான்னு போனா அவன் உன பக்கம் இவன் கூட ஜாலியா பழக ஆரம்பிக்கிறான். அந்த குட்டி பையன் என்னையா நீ ஒண்ணுமே பேசாம போற அப்படின்ற மாதிரி அந்த பையன் குட்டி பையன் ஜாலியா விளையாடுறான். அந்த ஒரு சமயத்துல அவன் போகக்கூடிய அந்த ஒரு இடத்துல மேல இருக்கக்கூடிய ஐஸ் வந்து உறைஞ்சி போனது விரிசல் விட்டு விழ போக சமயத்துல ஹீரோ இதை பாத்துருவான். தம்பி ஓர வாடா, மேல ஐஸ் விய போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வேகமா ஓடுறான். டைம் இல்ல, சீக்கிரம் அந்த பையனை காப்பாற்றணும். மனிதர்கள் இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல ஒருத்தன் இந்த மாதிரியா சாகணும், விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் வெப்பனை ஏத்துக்கிறான். யோக்கியோ ஒரு நண்பனை கூட இங்க சாக விட மாட்டேன்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் அவன் மேல விழ போன ஐஸை உடச்சி அவனை ஒரு வழியா காப்பாத்திடுவான். பாவம் அந்த குழந்தை வந்து அழுவுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏ முட்டாள், உனக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடுன்னு. நிறைய ஐஸ்ல உடஞ்சி விடணும் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அவரு அப்பா தான் அவரு போட்டு சிட்டா பேசுங்கிற பையன் கிட்ட. இன்னொரு பக்கம் கூட இருக்கிற ரெண்டு பேரும் வந்து தம்பி ரொம்ப தேங்க்ஸ் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு. உண்மையை சொல்லப்போனா இது மாதிரி தான் ஒரு நாள் வந்து அவனுடைய ஒய்ஃப் அவர் இழந்துட்டாரு. அவனுடைய பையனோட அவர் ரொம்ப சந்தோஷமா இப்போதைக்கு இருக்காரு. ஒரு நிமிஷம் தம்பி, நீ எந்த ஊர்ல இருந்து வர? யார் பையன்? இது வரைக்கும் இந்த மால்ல நான் இவனை பார்த்ததே கிடையாது. அண்டர் கிரவுண்ட்ல எந்த செக்ஷன் ராடி, உன் பேர் என்னடா, எங்க இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தீவிரமா 1008 கேள்வி கேட்கறான் ஹீரோ கிட்ட. ஹீரோ உன பக்கம் பதில் சொல்லும் போது தயங்குறத பார்த்தா அந்த ஒரு குட்டி பையனுடைய அப்பா கடுப்பாட்டி உனக்கு 2 பேரும் போட்டு கொட்டு கொடுக்குறாரு. ஏய் தண்டை தூருங்களா, காப்பாத்தின பையனை போயிட்டு எதுக்குடா கேள்வி கேட்டு இப்படி பயம் ஊத்துறீங்க? பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த பையன் என் பையனை காப்பாத்திருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவனுக்கு 1008 கேள்வி கேட்கணும்? இவனுக்கு எப்படிதான் தம்பி, நீ கவலைப்படாத, என் பையனை காப்பாத்தின அந்த பையன் எங்க இருந்து வந்தா
இருந்தா என்ன, அவன் பேர் தெரியலனா என்ன, அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தா என்ன, அவன் காப்பாத்திருக்கான். என் பேரு டாக்கி முரா தம்பி, என் பையன் பேரு ஜோஜி, நீ காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக அதுக்காக கையை கொடுக்கும் போது ஹீரோ ஒன்று பக்கம் யோசிக்கிறான். இது நாள் வரைக்கும் யாரும் நம்ம கூட பழக்கத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாதவங்க இந்த ஒரு ஐசேஜ் காலகட்டத்தில் முதல் முறையா ஒரு ஃப்ரெண்டாகிறாரு ஒருத்தர். நான் தெரிஞ்சுங்க ஹீரோவுடைய அந்த ஃபர்ஸ்ட் கோல் நிறைவேறுது, அதாவது ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்னு. இவன் தெரிச்சுடா, இதுக்கப்புறம் இவன் கூட என் பையன் இருக்கட்டும், இவன் எந்த கேள்வியும் கேட்காதீங்க, இவன் என்ன வேணுமோ அதை பண்ணுங்க. ஆனா சார் இது வந்து ஸ்குவாட் லீடர் நிஷிமுராக்கு தெரிஞ்சதுன்னா கடுப்பாயிடுவாரு, புதுசா வந்தவனை பத்தி சொல்லணும் அவர்கிட்ட, அவன் கிடக்குறான், இந்த பையன் காப்பாத்திருக்க ரொம்ப நல்லவனா இருக்கான், கண்டிப்பா அவனுக்கு இவனை பிடிக்கும் பேர், போய் வேலையை பாருங்க. ஒரு பக்கம் சொன்ன பிறகு இன்னொரு பக்கம் அங்க நடக்கிற விஷயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க 3 பேரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க. அந்த பையன் உண்மையிலே ரொம்ப நல்லவன் தான் போலியே, நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். சீஃப் நாகி இந்த பையனை இப்ப பிடிக்க வேணாமா, நம்ம என்னடா சில்லியான கேள்வி கேட்கிறான், அவன் பண்ணத பார்த்துல புருமாச்சு. அந்த பையன் இதுக்கப்புறம் நம்மளுடைய பால்லே நம்மளுடைய ஆட்களை ஒருத்தனா மாறிட்டான். சோ இதுக்கப்புறம் அவனும் நம்மள மாதிரி ஒரு சக ஃப்ரெண்டு தான். இந்த ஒரு கதையெல்லாம் நம்ம அப்புறமா அவங்ககிட்ட பொறுமையா கேட்டு என்ன நடந்துச்சு, சரி வாங்க அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கைஜுவை வெட்டி எடுக்கிற அந்த வேலைக்காக அவங்க போகும்போது அந்த சமயத்துல தான் பார்த்தா ஒரு பெரிய கை வரும். இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க, என்னன்னு பார்த்தா பெரிய கைது வந்திருக்காங்க. கைதுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தடையா ஹீரோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். இந்த கைஜோ சை என்ன இது பார்க்க எப்படி இருக்கு, இந்த மாதிரியான எலும்பு கூட ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எந்த ஒரு கைஜோ நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, எப்படி இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இது இன்டர் கேலக்டிக் கைஜோ கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்தது இல்லை, இப்போ எப்படி இதை கொல்ல போறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்க எல்லாருமே வாயடிச்சு போய் பாக்குறாங்க. ஹீரோ இப்போ அந்த கைஜுவை பார்த்து வாயடிச்சு போயிருக்கா, என்னடா இது பார்க்கவே வினோதமா இருக்குன்னு. எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்க்க வித்தியாசமா இருக்கும், ஆனா இது மட்டும் ஏன் ஒரு எலும்பு கூட அமைப்புல இருக்குன்னு யோசிக்கிறான். உடனே அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் அதை பார்த்த உடனே கத்துற, அது பார்த்தா வேகமா ரியாக்ஷன் கொடுத்து அவனை அப்படியே நசுக்கி கொண்டுடுது. மத்தவங்க எல்லாருமே இதை பார்த்த உடனே பத்திரி அடிக்கிறாங்க. அது பார்த்தா அந்த ரத்தத்தை நக்குது. ஹீரோ யோசிக்கிறான் இது எப்படி டிஃபீட் பண்றது, யூகே வேற இப்ப இல்ல, அதே மாதிரி அந்த ஷவல் மிஷினும் அந்த ஜேசிபி வேற உடஞ்சு போச்சு, வெறும் கையோட போயிட்டு என்னால சண்டை போட முடியாது, பேசாம இவங்க கிட்டே கேட்போம், இவங்க கிட்ட எதனா வெப்பன் இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட கேட்கறான், ஏன்பா இதை டிஃபீட் பண்றதுக்கு எதனா உங்களுக்கு வழி தெரியுமா. ஹீரோ அவங்க வாயப்பழவே தெரிஞ்சுக்கிறான், அவங்களுக்கு ஒரு விஷயமும் மண்ணும் தெரியாதுன்னு. இவங்களுக்கு எதுவுமே தெரியல, அது வேற அங்க கொடூர தரமா உட்காந்து நக்கிட்டு இருக்க கையை, இதை நான் எப்படி கொல்ல போறேன், விட்டா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டுடுமே, அது என்ன பண்றதுன்னு உன்னோட பக்கம் வந்து ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல இன்னொருத்தன் திடீர்னு பதட்டமாயிட்டு ஓடுவான் கத்திக்கிட்டே. ஹீரோ டே வேணாடா அப்படி போய் தானே ஒருத்த செத்துட்டான்னு கத்தவும் அந்த டைம் தான் பார்த்தா அந்த மான்சர் கரெக்டா எவன் சவுண்ட் கொடுத்துட்டு வரான்னு அவன் போட்டு கொள்ளுது. ஆனா கொண்டுடுவான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த இடத்துல வந்து நம்ம சீஃப் நாகி வந்து காப்பாத்திட்டாங்க. அது உன்னொரு பக்கம் திணறிட்டு இருக்கு எங்க நம்மளுடைய டார்கெட்னு சொல்லிட்டு. ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக்காக இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பயப்புல காப்பாற்றப்பட்டவன் சீஃப் நாகி ரொம்ப நன்றி, பொறுமையாரு சத்தம் போடாத, திடீர்னு நீங்க என்ன நினைச்சான்னு தெரியல, தரையிலேயே போயிட்டு தலையை மோதிக்கிறா, உன பக்கம் பக்கத்துல இருக்க ஏமா நீ இப்படி பண்ற, நல்லது பண்ண என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண. ஆனா டக்குன்னு அவ புலம்ப ஆரம்பிக்கிறான், அடைச்சேன் என் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை அது கொன்னுடுச்சு, சீஃப் நாகி லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க, எல்லாமே செட் பண்றதுக்கு தயாரா இருக்கு, வாங்க அதை கொல்லுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவ ஏதோ ஒரு வெப்பனை ரெடி பண்ணி வச்சிருக்கான். எமர்ஜென்சி ஃபாக் மிஷின் வந்து அந்த இடத்துல புகையா கலப்புது. இதனால வந்து அந்த இடத்துல இருக்க எல்லாராலையும் எதையும் பெருசா பார்க்க முடியல. புகை மூட்டத்துல அந்த கைது கூட உன்னோட பக்கம் திணற ஆரம்பிக்குது, யார் எந்த இடத்துல இருக்கான்றது தெரியாம அது கண்ணு பண்ணு தெரியாம பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல சீஃப் நாகி உடனே வந்து முட்டாளா ஓடுகளா அப்படின்ற மாதிரி கத்துவா. இதண்டா வாய்ப்புன்னு தொட்டு அதுக்கப்புறம் அவனுங்க அந்த புகையை பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு ஓடி தப்பிப்பானுங்க. ஃபாக் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், உடனடியாக அந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க கமாண்டர் லீடரும் கத்துறாரு. அப்புறம் அந்த பள்ளத்தாக்க விட்டு மேலே ஏறி போகிறதுக்கு எல்லாருமே மேலே ஏறி போறாங்க. ஹீரோவும் எங்கப்பா ஓடி போறது தான் ஒரு நல்ல வழின்றது சூப்பரா பண்றாங்கப்பா, வேற லெவல் தான் இவங்க, நான் கூட சண்டை போடணும்னு நினைச்சேன். இந்த பக்கம் அந்த குழந்தைய வச்சுட்டு இருந்த ஜோஜியோடைய அப்பாவும் அந்த இடத்த விட்டு கூட்டம் போறாரு எல்லாரையும். ஹீரோவும் நிம்மதியா இருக்கான், அவ்வளவுதான் நம்மளும் கிளம்பிலான்னு. அவன் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி அந்த மான்சர் பார்ப்பான். அது நம்ம தியானம் பண்ணிக்கிற மாதிரி கண்ணை சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். திடீர்னு அது என்ன நினைச்சதுன்னு தெரியல, சுயநனுக்கு வந்துட்டு திரும்பவும் பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி கத்தும் பாருங்க, அட்டாக் பண்ற மாதிரி. அப்பதான் அவங்க அப்பா சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் வருது, ஒரு பாதுகாப்பாளனா யூகே பயன்படுத்தி இது வரைக்கும் நீ பல கைஜூஸை கொண்டு இருப்ப, ஆனா வருங்காலத்துல இன்னும் எப்படி வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எத்தனை வேணாலும் வரும், இது நல்லதுக்கு இல்ல, அது கவுண்டருக்கு ஏதோ ஒன்னு ட்ரை பண்ண போது, அது என்னமோ பண்ண தயாரா இருக்குது, எல்லாரும் செத்துருவாங்க போலயே, யூகே இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை எதிர்த்து நான் மட்டும் எப்படி சண்டை போறது அப்படின்னு நம்ம பக்கம் அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா ஜோஜியோடைய அப்பாவும் டெட்ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்க முட்டாள், வா ஓடுவோம், வாடா ஏன்னா நிக்கிற, வாடா வாடான்ற மாதிரி அவன் கூப்பிட. ஹீரோவும் நம்மளுடைய நண்பர்கள் நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு அவன் திரும்பி பார்க்கும்போது ஸ்லோ மோஷன்ல எல்லாமே அப்படியே வேற லெவலா இருக்கும். அது அவனுடைய நண்பர்கள் அவனுக்காக வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க அப்ப அவங்களுக்காக உயிரை விடுறதுல எந்த விதமான தப்பு இல்லைன்றது நினைச்சுக்கிட்டு அவன் உடனே பார்த்தா அவங்க சொல்றதுல கேட்காம அவன் அந்த மான்சரை நோக்கி ஓட, இவனுங்கெல்லாம் டே எங்கடா போற மாதிரி கத்த. ஹீரோ வந்த உடனே அந்த மான்சரை தாண்டி போயிட்டு கத்திட்டு இருக்கான், என் பக்கமா நான் தான் உன்னோட எனிமின்னு சொல்லிட்டு கத்திட்டு போட. ஜோஜியோடைய அப்பா உன பக்கம் டே பைத்தியம் என்னடா பண்ற வாடாடுற மாதிரி அவர் உன பக்கம் போலான்னு பார்க்க உன பக்கம் அவங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் தடுக்கிறாங்க, வேணா போவாதீங்கன்னு. இதனால பார்த்தா அந்த மான்சர் இவங்களை அட்டாக் பண்ண அதை விட்டுட்டு இப்ப ஹீரோவை தன்னோட எனிமியா நினைச்சு இப்ப அவனை ஃபாலோ பண்ணி போகுது. எல்லாரும் இதை பார்த்துட்டு என்ன இவன் நமக்காக இப்படி பண்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சீஃப் நாகியும் இதை பாக்குறாங்க, ஏன் இப்படி அவன் பண்றான், எனக்கு தெரிஞ்ச அவனுடைய லைஃப் அவன் சாக்ரிஃபைஸ் பண்றான், நமக்காக விட மாட்டேன். இன்னொரு பக்கம் அந்த மான்சர் உன பக்கம் அட்டாக் பண்ண ஹீரோ தப்பிச்சு
அடிச்சு போறான். ஒரு இடத்துல அந்த மான்ஸ்டர் அடிச்சப்போ அந்த இடத்துல இருக்கிற ஐஸ் எல்லாமே உடஞ்சு கீழே விட மாதிரி போக இவங்களுக்கும் அந்த இடத்துல இந்த ஆபத்து சொல்லிட்டு எல்லாருமே மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. சீஃப் நாகி மட்டும் நீங்க இவரை பார்த்துவாங்க நான் போயிட்டு அவனை காப்பாத்தி கூட்டு வரன்ற மாதிரி வேகமா போவா. ஆனா போற வழியில தான் பார்த்தா திடீர்னு ஒரு ஐஸ் பாறை விழுந்து அவருடைய வழியை மறைச்சிடும். எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அது மாதிரியே ஏறி போயிட்டு அவனை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவான். இதே சமயத்துல தான் பார்த்தா ஹீரோவும் அந்த கீழே படுத்து கிடப்பான். அந்த மான்ஸ்டர் கிட்ட போகும். இவன் ஒரு பக்கம் மேல வர அந்த சமயத்துல அந்த மான்ஸ்டர் அவனை எடுத்து சாப்பிடலாம் ட்ரை பண்ணுது. என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிற அந்த சமயத்துல தான் பார்த்தா சரியா அவனுடைய கண்ணத்துல இருந்து அந்த அடிப்பட்ட இடத்துக்கு பேட்ச் போடுவல அந்த ஒரு பேட்ச் ஏதோ ஒரு டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்படுது போல. அதுல இருந்து சிக்னல் வருது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த சின்ன ஸ்பேஸ் ஷட்டில் வரும். அதாவது யூகே கூட இணைஞ்சு இருந்த அந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கையை உடச்சு விட போறாங்க அந்த கைஜுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ பூமிக்கு வந்து லேண்ட் ஆகணும் ஒரு 42 மணி நேரத்துல யூகியோக்குள்ள இருந்த எல்லா விதமான டேட்டாஸுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள பூட்டப் ஆகுது. அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இவங்க கூட போயிட்டு இந்த இடத்துல சண்டை போடுற சமயத்துல தான் சரியா அது அந்த வந்து கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாம் பூட்டை முடிஞ்சிட்டு எல்லாம் தயாரான பிறகு இப்போ அது மினி யூகியோ அது தலைவர் ராக்கெட் மாதிரி அங்கிருந்து பறந்து வந்து ஒரு அடி கொடுத்துருப்பாங்க. வந்து டெட்ஸு எங்க இருக்கான்ற ஒரு சிக்னலும் அந்த ஒரு பேட்ச் மூலியமா தெரிஞ்சதுனாலதான் அது கரெக்டா வந்து அடிச்சிருக்கும். யூகியோவா கவலைப்படாதரா, இதை நீ என்ன ஆரம்ப காலத்துல பயன்படுத்தின மினி யூகியோ. அவன் போனா என்ன, நான் உனக்கு இருக்கேன். டெட்ஸு என்ன பயன்படுத்திக்கோ, நான் தான் மினி யூகியோ. ஒன்னா சேர்ந்து வெயிட் பண்ணலாமா டே, என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி ஹீரோ வாயப்படந்து பாக்குறான். யூகியோ நண்பா வந்துட்டு யாரான்னு சொல்லிட்டு ஹீரோ அழுகுறாங்க. அப்புறம் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்க கைஜு சிட்டில அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாலும் அது வேலை செய்யல. அங்கதான் யூகே வருவான். அப்புறம் அவனுக்கு 2 பேரும் முன்னோக்கி போய் சண்டை போடும் போது பார்த்தா யூகேவுடைய ஜாயிண்ட் எல்லாம் அவனுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஒழுங்கா நடடா, நான் பண்ண வேலை எதுவும் கிடையாதுடா. அப்பதான் அவங்க அப்பா ட்விஸ்ட் கொடுக்குறாரு. சாரிப்பா சில பல அப்டேட் பண்ணனா அதனாலதான் கொஞ்சம் நடக்குது கஷ்டமா இருக்கும். என்னையா வேலை பண்ணி வச்சிருக்க. ஹீரோ உழுவுற ஜூஸ் எடுத்து டென்ஷனுக்கு குடிச்சு நம்மள கூல் பண்ணிக்கலாம் பாக்க ஜூஸ் கூட கண்டாவே என்னப்பா இது ஆயில ஊத்தி வச்சிருக்கியோ. சாரிப்பா நான் வேற ஏதோ செட் பண்றதுக்கு அப்படி வச்சேன். ஏன்ப்பா இப்படி பண்ணி உயிர் எடுக்கிற மாதிரி உன்னொரு பக்கம் அவங்க அப்பாவை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அது சாக்கா வச்சு அந்த மாதிரி உன்னை பக்கம் அட்டாக் பண்ண 2 பேரும் பார்த்தா அங்கேயே கட்டிப்பிடின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க உல்லாசமா. ஹீரோடைய அப்பா தூரத்துல இருந்து கலாய்க்கிறாரு. என்னப்பா அந்த மாத்த ரொம்ப பிடிச்சிருக்கா யூகேக்கு, 2 பேரும் கட்டிப்பிடின்ற மாதிரி பாட்டு பாடி விளையாடுறீங்க. உனக்கு பின்னாடி இருக்கியா அப்படின்ற மாதிரி யூகே உன பக்கம் பழம்புறான். ஒரு வழியா அந்த கட்சியும் கொண்டுடுவானுங்க. அதே தடுமாற்றத்தோட முட்டி வலி வந்த மாதிரி நம்ம யூகேவோ திரும்ப கரேஜுக்கு வருவோம். அவங்க அப்பா பார்த்தா மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாரு. அவன் என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. விண்வெளியில அதே மாதிரி மெயினான யூகேவுடைய ரோபோட்டுக்குள்ள இருந்து இந்த ஒரு எஜெக்டான பார்ட் மட்டும் வெளியே வந்திருக்கல ஃபைனல் பேட்டில் முடிஞ்ச பிறகு. அது வரதுக்கே கிட்டத்தட்ட 120 நாட்களா இருக்கு பூமி கிட்ட. ஹீரோ வரும்போது அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு யூகியோடைய நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு வருத்தத்தோட இருக்கான். எதனா பண்ணி நம்மள செத்துலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பான். ஆனா யூகியோடைய நினைப்பு வருது. திருச்சி இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், நீ உயிரோட இருக்கணும், பயப்படாத, கண்டிப்பா நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன். அதுக்கேற்ற போல பார்த்தா இப்ப பிரசன்ட் டைம்ல ஹீரோவும் அவனை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடாத கூட தான். இதே சமயத்துல பார்த்தா அந்த கைது உணர் பக்கம் யூகியோடைய மினி பாட்டை அட்டாக் பண்ண. ஆனா தலைமை பறந்து போயிட்டு திரும்ப அடிச்சு அதை நாக் அவுட் பண்ணிடுவான். என்னடா நடக்குது, இது வரைக்கும் பார்த்த கைஜஸ்ல இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா. இந்த மாதிரி எல்லாமே ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் எடுத்துக்குதுன்ற விஷயத்த வந்து அந்த இடத்துல டெட்ஸு புரிஞ்சுக்கிறான். ஹீரோ ஃபீல் பண்ணல இது நம்மளுடைய உலகமா இல்ல நம்மளுடைய உலகத்தை வேறாச்சும் ஆக்கிரமிச்சிருக்கலாம். நான் அப்பதான் நம்பிக்கை வருது. யூகியோ வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் தான், இந்த பூமியை பழைய மாதிரி மாத்தி ஆகணும். வெல்கம் பேக் யூகியோ. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் திரும்பி என்கிட்ட வந்துட்டான். அந்த கைஜு உணர் பக்கம் வீழ்ந்தது பார்த்தா திரும்பவும் ஏஞ்சி தன்னுடைய உடஞ்ச பாகங்கள் எல்லாம் திரும்ப சரி பண்ணுது. கூட இருக்கவங்க எல்லாருமே வாய பழகுறாங்க. எல்லாரும் இப்ப சேஃபா தான் மேல இருக்காங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது அந்த கைஜு திரும்பி உயிரோட வந்துச்சு, இந்த ரோபோட் என்ன வினோதமாகுது, பயங்கரமா சண்டை போட்டுப்பா. கவலைப்படாத டெஸ்ஸோ, இந்த ஒரு சூழ்நிலையில என்னுடைய இந்த ஒரு சின்ன பாட்டு வரைக்கும் நல்லதா சண்டை போடும். பட் வெப்பன் எல்லாம் பெருசா இருக்காது, ஏதோ சிம்பிளா இருக்கும். ஏன்னா இது நீ ஆரம்பத்துல என்ன மீட் பண்ண போயிருந்த அதே உடம்பு தான், அதை புரோட்டோ டைப் தான். இப்ப அதை வச்சுதான் இதெல்லாம் ஓய்ச்சு கட்ட போறோம். அப்படியா? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றது, கவலைப்படாத, நீயும் நானதான் ஒன்னா சேர்ந்துட்டுமே. மேல இருக்கவங்களாம் அந்த ரோபோட் என்னப்பா அவங்க கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கு, இவனும் பதிலுக்கு பேசிட்டு இருக்க, என்னதான் பேசுறாங்கன்னு புரியலையே. அந்த டைம் ஒருத்தன் ஆர்வமா வந்து பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா சீஃப் நாகியும் பின்னாடி போங்கப்பா, கைஜு இன்னும் அங்கதான் இருக்கு, நீங்க கத்தி கித்தி ஏதாச்சும் காட்டி குத்துற போறீங்க. என்னோட பக்கம் பார்த்து திரும்பியும் அந்த அட்டாக்க பண்றதுக்காக அந்த கைஜு தயாரா இருக்கு. இந்த சமயத்தையும் யூகியோ வந்து அதை கெஸ் பண்றான் என்ன அட்டாக்னு. கால்கள் இன்னொரு பக்கம் அதோடைய கழுத்து ரெண்டுத்தையும் சுருங்கி விரிக்கிற மாதிரி பண்ணுது. ஒருவேளை கண்டிப்பா அது ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போதும்னு நினைக்கிறேன். டெட்ஸோ ரெடியா, நினைச்ச மாதிரியே பண்ணிச்சாங்க. ஆனா இந்த முறை பார்த்தா தலைமை தப்பிச்சுட்டு இருப்பான். அது போயிட்டு சொருவிந்தல இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா அது பார்க்கவே கன்றாவியா இருக்கு, பார்த்தா மூஞ்செல்லாம் உடஞ்சு போயிட்டு இருக்கு. அதுக்கு அது உடம்பை பத்திலாம் கவலை இல்லை, அட்டாக் பண்ணணுன்ற ஒரு நினைப்போட இருக்கு. ஏன்னா பக்கம் யூகியோ வந்து டெட்ஸுவை உள்ள போட்டுக்கணும். அது திரும்பியும் அதே அட்டாக் பண்ண போக ஹீரோவும் இந்த முறை வா யூகியோ சூற விடுவா திருப்பி. அதை மேல இருக்கவங்க எல்லாருமே உன்னோட பக்கம் அந்த கைஜோடைய செயலை பார்த்துட்டு பயப்படுறாங்க. என்னப்பா இது இப்படி பண்ணிட்டு இருக்கு, கண்டிப்பா அவங்களால அது தடுக்க முடியுமா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் தான் நம்ம லீடரும் கண்டிப்பா அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஆமா அவங்க நல்லா தான் இருக்காங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, அது அவங்க சூப்பரா சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அந்த கைஜு இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி தவளை மாதிரி வந்து அட்டாக் பண்ணது. என்ன தெச்சோ ரெடியா? ஓகே ஈக்யூ. என்ன பக்கம் கையிலேயே பார்த்தா லேசர் பீமா வர வச்சு அதை அட்டாக் பண்ணி போட்டு தலை ரெடியா இருக்கிற சமயத்துல கூட இருக்கவங்க எல்லாருமே அங்க மேல இருந்து பாக்குறாங்க. இதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவம் தான் அங்கேயும். அது வந்து அடுத்த செகண்ட் ஜம்ப் பண்ணும்போது அதோடைய கழுத்தை ஹீரோ வெட்டுவான் பாருங்க. இதுதான் ஒன் ஸ்வாட் ஸ்டைல். அவ்வளவுதான் அந்த கதை முடிஞ்சுது. எல்லாரும் பார்த்துட்டு
பார்த்துட்டு வாய பழகிறாங்க. யாரா நீங்க இப்படிலாம் பண்றீங்க, சம்பவகாரத்தானே நீங்களாம். இதுக்கான காரணம் என்னடான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கைஜூஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தான் போயிருப்பாங்க. அட்டாக் பண்ணி பெருசா செயல்பட்டுருக்க மாட்டாங்க. சோ முறையா வந்து ஒருத்தன் மனிதனா இருக்கிறவன் பெரிய லெவல்ல அட்டாக் பண்ணி அதை கொள்றான் இவங்க கண்ணு முன்னாடியே. அது ஒரு ரொம்ப பெரிய பெருமைப்படுற விஷயம் தானே. எல்லாரும் ஹீரோவை பார்த்து சந்தோஷமா வராங்க. அவ்வளவுதான் சித்திச்சு. நம்ம சீஃபும் இன்னொரு பக்கம் நாகி ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இவன் சூப்பரா வேலை பண்ணோம். எல்லாருமே ஹாப்பியாங்க. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல. அடுத்த கட்ட பிரச்சனை எல்லாம் என்ன இருக்குன்றது இந்த உலகத்து மூலியமாவே பார்க்கும் போதே தெரியும். சோ அதுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்றதை காமிக்கிறாங்க. இப்ப அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேட்டில் கிரவுண்ட்னு இருக்குது. அந்த இடம் தான் டோக்கியோவோடைய நிலைமையே வேற, அங்க மோசமா இருக்கு. அங்க பார்த்தா வித்தியாசமான மனித வடிவுல ஒரு கைஜு பார்த்தா ஏதோ குழந்தை மாதிரி விளையாடிங்க இது மேல உட்காந்துக்கினேன். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஹீரோ பார்த்தா இப்போ அவன் நண்பனுடைய உதவி மூலியமா அந்த மாந்தரை இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல இப்போதைக்கு உயிர் வாழ்ற எல்லாருமே ஒரு மால்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழ்றாங்களாம். என்னால நம்ப முடியல, என்னதான் இவங்க பேசுறாங்க, இப்படியாப்பட்ட சூழ்நிலை எப்படி இவங்க வாழ்றாங்கன்னே புரியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணனா கண்டிப்பா நான் இவங்க கூட இணைஞ்சு இந்த உலகத்தை பொறுமையா மீட்டெடுக்க முடியும். கைஜு வெட்டி ஃபீட் பண்ணிட்டு அது போதும். இவன் உன்ன பக்கம் பார்த்தா மல்லாந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் தான் நண்பக்காரன், ஏய் தெச்சோ என்னடா இங்க ஷாக் ஆயிட்டு இருக்கு நானு. ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த என்டையர் பிளானும் பனிமூட்டமால மூடி இருக்கு. இந்த ஒரு விஷயம் எனக்கு ஷாக்கா இருக்கு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஆமாடா யூகே, அதுதானே எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம், இந்த இடத்துல நான் ஷாக் ஆனது பனிமூட்டமா மூடிட்டு இருக்கு, பரவாயில்ல, ஒரு மனுஷ வயலையும் நான் பார்க்காம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த பூமியில நான் தனியா சாக மாட்டேன் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கான். முக்கியமா நீ உயிரோட இருக்கலாம்பா, ஏடா தேவலாமா இவரை, நான் தான் உயிரோட ஒன்றலாம் உன்னை காப்பாத்த. ஒவ்வொரு முடியும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க, அழுவாத நீ கேட்கறியா, நீ என்ன மன்னிச்சிடா யூகியோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷனை. சரி விடுமாமா, நீ ஏன் ஃபீல் பண்ற, நமக்கு இங்க நிறைய நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க, அவங்கள வச்சு நம்ம இதுக்கப்புறம் ஜாலியா இருப்போம். எனக்கும் கண்ணீர் வருது, நான் உன்னை மீட் பண்ணிட திரும்பியா அப்படின்ற மாதிரி யூகே கூட உன பக்கம் அழுகுறான். இன்னொரு பக்கம் அந்த மாந்தர் மேலேயே இவனுங்கெல்லாம் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வேலை செய்யறவனுங்களாம். எப்பா அடியோ பாத்தீங்களாப்பா, இந்த ரோபோட்டு அசால்ட்டா இந்த மாந்தரை ஏத்துன்னு போகுது, பயங்கரமா சண்டை போடுச்சுப்பா. இது உண்மைதான். அப்புறம் சீஃப் நாகியோடைய ஃப்ரெண்டா இருக்கிறவன், சீஃப் நாகியோ இதுதான் அந்த காப்பாளனுடைய ரோபோட்டா, பயங்கரமா இருக்கு. உங்களதான் சீஃப் நாகியோ என்ன ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க பார்த்தா அவ இருக்க மாட்டா, எங்கடா போயிட்டாங்க. அப்புறம் அவ ஹீரோ கிட்ட போயிட்டு, டேய் பைனாப்பிள் சாப்பிடுறியா, என்ன நீ எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் நான் உனக்கு வைக்கிறேன். உடனே ஹீரோக்கு வைக்க மாட்டோம். ஆஹா, ஒரு பொண்ணு டேரக்டா வந்து நம்ம கிட்ட இப்படிலாம் சொல்றாளே, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு யூகே சொல்ல. ஆமா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எப்ப ஏமால ஏறி வந்தீங்க, நான் அதை கவனிக்கலையே. ஹீரோவும் இல்ல பரவாயில்லைங்க, டேய் தெட்சு நீ பண்ண வேலைக்கான சின்ன ஒரு கிஃப்ட் தான் கொடுக்குறாங்க, அது கம்முன்னு வாங்கடா. என்ன மன்னிச்சிருங்க, தெட்சுவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ யாருக்கிட்டையும் நல்லா பேசுற ஸ்கில் அவங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் பரவாயில்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு எனக்கு வேல்யூபிளான எந்த ஒரு பொருளையும் உங்ககிட்ட இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, நீங்க எங்களை காப்பாத்துறதுக்காக இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் அவனுக்காக நான் கொடுக்குறேன். கண்டிப்பா இது அவனுக்கு பிடிக்கும் இந்த பைனாப்பிள், அவனை சாப்பிட சொல்லுங்க. இன்னொரு பக்கம் ஓபன் பண்ணிட்டு, அட கடவுளே, இந்த ஸ்வீட்டான சென்ட் எனக்கு ரொம்ப மூக்க தொலைக்குது, இதை வாயில போடணும்னு தோணுது. ஹீரோ பார்த்துட்டு வாய பழக்க, அப்பதான் அவளை நோட்டீஸ் பண்ணுவான். அவ பார்த்தா இன்னும் சாப்பிட ஆர்வத்தில் இருப்பா ஹீரோ விட. எவ்வளவுக்கு இது பிடிக்கும் போலியே, நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நீங்க கூட சாப்பிடுங்க பரவாயில்ல. ஆனா உடனே அவ்வளவு கட்டுப்படுத்திக்கிறேன். பரவாயில்ல நான் சாப்பிட போறது இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தான் எங்க எல்லாரும் காப்பாத்திருக்கீங்க, என்னால இப்ப கூட என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மனசார ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறான், இந்த இன்னைக்கு நிறைய பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவ சொன்ன வார்த்தையை கேட்டு அதை அவ எடுத்து சாப்பிட அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆஹா, நமக்கு ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வாயை பொழுது பாக்க ஹீரோ சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி பண்ணுவான். என்னாச்சு, பாதி புட்டு கொடுக்கறதுக்காக இப்படி பாக்குறாளா? இல்ல பரவாயில்ல, இந்த வழி என்னன்றது எனக்கு புரியுது, நான் அப்படியே அடைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா பாதி பிச்சு தரேன். என்னோட பக்கம் யோக்கியவும், ஜெய் தெச்சு கொஞ்சம் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடணுன்ற தெரியல பாத்தியா, பரவாயில்ல விடுங்க, அவன் சாப்பிட்டு தனியா கூட. அதுக்கப்புறம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான், இதெல்லாம் பண்ணாதான் ஃப்ரெண்ட் ஆக முடியும், க்ளோஸ் ஆக முடியும் நினைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அவ கடைசியா நன்றி சொல்றேன், நீ ஷேர் பண்ணதுக்கு. இது எல்லாமே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னது கடவுளா? அதாவது நான் இந்த சாப்பாட்டுக்காக சொன்னேன். அட கடவுளே தேங்க்ஸ், இவனுக்கு சொல்றது பதில் கடவுளுக்கு சொல்றேன் நான், என்ன மன்னிச்சிருங்க. வந்ததுல இருந்து உங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களை பத்தி சொன்னதில்ல. சோ நான் இப்ப சொல்றேன், என் பேரு தான் நாகி. ஓ, நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என் பேரு தெட்சு யாபுசாமி, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு கையை கொடுப்பான். ஹீரோக்கு ஒரே வெக்கம் தாங்க. ஒரு வழியா நான் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் நல்ல நண்பர்கள் தான். என்னுடைய ஃபேவரட் ஃபுட் வந்து எக்ஸ்பென்சிவான அந்த ரெட் பீன் ஜெல்லி தான். அதுக்கு யூகேவும் அப்போ பைனாப்பிள் கிடையாதா, வாயை பொழுது பாத்தியா. சரி ஓகே, முக்கியமான கதைக்கு வரேன். இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல என்ன நடந்துன்ற விஷயத்த நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படியா, சொல்லு அப்படின்னு 2 பேரும் ஆர்வமா இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கோவத்திலே இருக்கான். அப்ப நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல கடற்கரை ஓரமா எல்லாரும் வழக்கம் போல அந்த நாளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு லேடி மட்டும் கடற்கரையில நின்று கடலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் மத்தவங்க எல்லாருமே அதே விஷயத்த பாக்குறாங்க. ஆமா, என்னது கைஜுவா? சை, இந்த கடல்லாம் கூட இப்போ கைஜு வர ஆரம்பிச்சுச்சா? என்ன இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கு, அதுவும் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா போன எபிசோட்ல கடைசியில காட்டின மாதிரி ஒரு பெரிய மனித ரூபத்துல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வருதாங்க. அந்த கைஜுக்கு பின்னாடி பெரிய ஸ்னோபாலும் இருக்கு. அந்த கைஜு வந்து அடுத்த செகண்டே அந்த கடற்பரப்புல இருந்த எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பனியால மூட ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி உருண்ட வடிவில் இருந்த
இருந்த பனி பந்து ஏகப்பட்ட பணிகளை வெளிப்படுத்தி இருந்துச்சு. அப்ப அந்த டைம் வந்து அந்த இடத்துல காட்ஸா இருந்தவங்க என்னப்பா அது புது விதமான கைஜுவா என்னன்றது தெரியல, நம்மளுடைய மேல் எடுத்துக்க அதை சொல்லுவோமா, சரி ஓகேவா உடனே போயிட்டு அதை அடிச்சு இழுத்துன்னு போவோம். ஆனா இப்போதைய கண்டிஷன்ல நம்மளால தண்ணிக்குள்ள போக முடியுமா, இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, ஆனா ஒரு நிமிஷம் என்ன திடீர்னு இடமே அப்படி சில்லுன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா வரைய ஆரம்பிக்கிறான். அது பண்ண வேலையால பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அதோட பனியால மூட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஸ்னோ பாலும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு நிறைய இன்னும் பனி பந்துகளா மாறுது. அது அடிச்ச ஒரே அடியில அந்த பனி பந்துகள் அந்த இடத்துல இருந்து நகர அது போற இடம் எல்லாமே உடனடியாக ஐஸா மாறிடுது. அதுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லா பேரழிவு நடந்தது. அந்த பனிப்பந்துகள் ஃபுல்லா ஒவ்வொரு கண்டங்களுக்கும் போச்சு, ஒவ்வொரு கண்ட்ரியும் போச்சு, எந்த விதமான இடத்தையும் விடல. உலகத்தையே ஃபுல்லா பனியால மூட ஆரம்பிச்சதுங்க. மனிதர்களும் அதோட சேர்ந்து உரைய ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு அடிதான் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே பனியால மூடி மொத்த பேரும் உறைஞ்சு போறாங்க. அந்த பனி மூடின பிறகு திரும்ப நம்மளுடைய கிரகம் வந்து சூடாகவே இல்லை. இதுதான் நடந்தது. இதை கேட்ட ரெண்டு பேரும் வாயடைச்சு போடுறானுங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, புது கதையெல்லாம் இருக்கு, இது பெருசா. ஹீரோ யோசிக்கிறான், ஒரே ஒரு கைஜு போல இவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்க முடியுமா? சரி நம்ம கிட்ட ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க இருப்பாங்களே, அவங்களா எங்க இருக்காங்க இப்போ? ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சேர்ந்த ஈரைடு அவங்க இப்போதைக்கு யூஎன் ஆர்கனைசேஷன்ல உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரையும் நாங்க பார்க்கல. நீங்க அங்கிருந்து தானே வந்திருக்கீங்க. ஆனா யூகேவும் நீங்க சொல்றது புரியுது தாங்க, நாங்க அங்கிருந்து தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நீங்க யாரையும் பார்க்கல. ஆனாலும் ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் நிறைய பேர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க உதவி பண்றது இருப்பாங்களே, ஏன்னா அவங்களால தான் அந்த கைஜு எதிர்த்து சண்டை போட்டுக்க முடியும். அவங்களால எதுவும் பண்ண முடியலையாங்க. உண்மையை சொல்ல போனா இது எல்லாமே சடனா நடந்ததுல அந்த ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கூட ஃபுல்லா பனியால உடஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் மட்டும் உயிரோட மிச்சம் மீதி இருந்த மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்து ஒன்னா சேர்த்தாங்க. இதுக்கிடையில சில கைஜஸ் வந்து அப்படியாப்பட்ட சோல்ஜர்ஸையும் விடாம அட்டாக் பண்ணுதுங்க. தப்பிச்ச ஒரு சில மனிதர்களையும் கொன்னு குவிச்சுதுங்க. ஆனா கவலைப்படாத, மொத்தமா எல்லாரும் சாகல, இன்னும் ஒரு சில பேர் இங்கெல்லாம் இருக்காங்க சோல்ஜர்ஸ். ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னடானா அந்த இடத்துல இருந்து தப்பிச்ச நிறைய மனிதர்கள் வந்து இப்போ ஒரே இடமா ஒரு மாலுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க நமக்கு தேவையான அளவுக்கு பவர் சப்ளைஸ் எல்லாம் இருக்கு. அதனால எந்த ஒரு வகையிலும் பிரச்சனை இல்லை. யூகேவும் அப்ப ஜம்முன்னு தான் வாழ்றீங்க போலியாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உன்னுடைய ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வேலை பார்த்த எல்லாரையும் நீ மீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக அவங்க இன்னும் நடந்து போகிறதுல ஒரு கட்டத்தில் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. தெட்ஸோ யூகே வந்துட்டேன். ஏய் தெட்ஸோ, நம்ம சீஃப் நாகி வந்து சொன்ன மாதிரி பாடுறா, உன்னுடைய புது வீடு சூப்பரா இருக்கா, பரவாயில்ல, நம்ம திருச்சூர் கூப்பிடுறாங்க, இவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாருங்க, நல்ல விஷயம் மாதிரி ஹீரோ பார்க்க. அதுக்கப்புறம் அந்த இடம் பார்த்தா ஃபுல்லா பனியா தான் இருக்கு. அந்த உடஞ்சு போன ஐஸ் கட்டிகளுக்கு நடுவில் நம்ம ஒரு வழியா நம்மளுடைய மால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம நிம்மதியா தூங்கலாம். இதுதான் மீஷிமா மால். அடேங்கப்பா, இடம் பார்க்க சூப்பரா இருக்குது. ஐஸை உடச்சு நாங்க இந்த இடத்துக்கு நடுவில் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் இதே இடத்துல எல்லாரும் வாழ ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி இது ஒரு ஜூனியர் ஹை ஸ்கூல். அப்படியே நாங்க அது மொத்தமா எங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டோம். அடேங்கப்பா, இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. அப்புறம் இந்த இடத்துல ஹீரோ வந்திருக்கான்ற விஷயத்த வந்து இப்போ அந்த மாலுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. நம்மளுடைய பாதுகாப்பாளன் வந்துட்டான், நம்மளுடைய பாதுகாப்பாளன் திரும்ப வந்துட்டான். இது அந்த ஆன்டி கைது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வேலை பார்த்தானே அந்த பையன், ரோபோட் வச்சு சண்டை போடுவானே அவனா? ஆமா ஆமா, அவன் தான் வந்துட்டான். அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பழக்கிறாங்க. நம்மளுடைய பாதுகாப்பாளன் வந்திருக்கான்ற ஒன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், பத்தாதுக்கு ஆச்சரியம் வேற. இதனால எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக வெளியே வராங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பேரான்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாக்காவே அங்க பார்த்து ஏகப்பட்ட பேர் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம், ஒரு வழியா நீ சாதிச்சிட்டா, முறை இவ்வளவு மக்களை பாக்குற, கண்டிப்பா அவங்க திரும்ப வர வைப்பாங்களா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஹீரோ நம்ம யோசிக்க. அடுத்த செகண்ட் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டீங்க, வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் தான். அப்புறமா ஹீரோ கீழே இறங்கி போன பிறகு நம்ம சீஃப் நாக்கி வந்து ஹீரோவை இந்த இடத்த சுத்தி காமிக்கிறதுக்காக கூட்டின்னு போறாங்க. இங்க பாரு, இங்க மொத்தமா 200 பேரு கிட்ட வாழ்றாங்க ஒண்ணா. இந்த இடத்துல ஒவ்வொரு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபுட்டுக்கு, மெடிக்கலுக்கு, எஜுகேஷனுக்குன்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற போல தனிப்பட்ட முறையில் வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. முக்கியமான விஷயம், இங்க எல்லாமே வந்து நம்ம கைஜூஸ் கிட்ட இருந்தே நமக்கான ரிசோர்ஸ் அதிகமாக எடுக்கிறோம். எல்லாரும் சூப்பர் சுட்டி யோசிக்க. ஒரு நிமிஷம், நீங்க இதுல பெருசா என்ன பண்ணுவீங்க சீஃப் நாகி? நான் தான் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறேன். என்னது அக்கௌண்டா? அதுக்கப்புறம் பார்த்தா சீஃப் நாகியோடைய ஃப்ரெண்டும், ஏய் அவங்க சும்மா அவங்ககிட்ட போய் சொல்றாங்கடா, அவங்க கைஜுவே எதிர்த்து சண்டை போடுற லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, அதை மறந்துடாத. பரவாயில்ல, இவன் நம்ம சொல்ற மாதிரிலாம் கையை போட்டு பேசுறா, ரொம்ப க்ளோஸா மாறிட்டானுங்க. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கூட நம்ம வாழ்க்கையில பண்ண மாட்டானான்னு எதிர்பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நாகி போகும்போது அவங்க முன்னாடி 3 பேர் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவளுக்கு பயம் தான். சரி வாங்க, ஆல்ரைட், ஃபுருமாச்சி ஷின்ஜோ ஒன்னா போவோம். ஹீரோ தனியா விட்டு பார்க்க, ஹீரோவும் எங்க விட்டு வரீங்கன்ற மாதிரி பார்க்க. கவலைப்படாத தெட்ஸோ, அவர் உன்னை பார்த்துப்பாரு. ஆமாமா, நான் உன்னை பார்த்து வந்தேன், நீ ஏன் கவலைப்படுறேன்? நான் உனக்கு இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன். மிஸ்டர் டாக்கிமுரா, வா முதல்ல இந்த இடத்த சுத்தி பார்ப்போம். அவ உன்னை பக்கம் கண்ணடிக்க, இந்த இடமா பார்க்க பிரமாதமா இருக்கும் போலியா உள்ளுக்குள்ள. அதுக்கேற்ற போல உள்ள ஹீரோவும் போக, அங்க ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. என்ன ஹாட் ஸ்பிரிங்லாம் வச்சுட்டு இருக்கீங்க இந்த பனி நிறைஞ்ச இடத்துல? ஹீரோவோ 10 வருஷம் கழிச்சு உடம்புல இருக்கிற டயர்ட்லாம் இன்னைக்கு தான் போகுது. இந்த ஹாட் ஸ்பிரிங் எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி, கண்டிப்பா உள்ள போலாமா? தெட்ஸோ, இதுக்கெல்லாம் பதட்டம் ஆகாது, எல்லாமே உனக்காகதான் இது ரெடி பண்ணிருக்கோம். சோ எல்லாருமே இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துணியை கேட்டு அவரு உன பக்கம் பாடி பில்டர் இருக்கிறாரு, அவரு உன பக்கம் குளித்து போறாரு. எல்லாரும் குளிக்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வெந்நீர் குளியல சூப்பரா இருக்குது. அதுதான் ஹாட் ஸ்பிரிங். ஹீரோவோடைய அடுத்த கட்ட கோலும் அந்த இடத்துல நிறைவேறிடுச்சு. சோ இவன் கூட நல்லா மிங்கிள் ஆயிட்டான். ஆனாலும் ஹீரோ யோசிக்கிறான், என்னடா இங்க நடக்குது? இந்த உலகம் ஃபுல்லாவே பனியால மூடி இருக்கு, அதுவும் உறைஞ்சு போயிருக்கு. அந்த சூழல்ல இந்த இடம் மட்டும் எப்படி இவ்வளவு வாமா இருக்கு? முக்கியமா
முக்கியமா ஹாட் ஸ்பிரிங்லாம் எப்படி இவ்வளவு சூடா இந்த இடத்துல இருக்கு எனக்கு புரியாது அப்படின்னு ஹீரோ டீப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் டக்கேமோராவும் டெட்சு என்ன ஆழமா யோசிச்சுட்டு இருக்க, நீ என் கூட இருந்தினா இந்த வாட்டரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமா ஜாலியா எங்க கூட என்ஜாய் பண்ண என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் உன்னோட பக்கம் ஹீரோவை போட்டு தொலை பண்ணிக்கிறான். இது ரிலாக்ஸ் பண்றதுக்கான நேரம் சரியா? சரி இருந்தாலும் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த இடம் இந்த அளவுக்கு சூடா இருக்கிறதுக்கான காரணமே ஒரு கைஜு தான். சின்னவு கைஜுவா? இது ஒன்னும் ஈஸியா உனக்கு புரியக்கூடிய விஷயம் இல்ல. அதனால முதல்ல கதை என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கைஜுவை டைம் பண்ணக்கூடிய ஆட்கள், அதாவது இந்த கைஜுக்களை கட்டுப்படுத்தக்கூடியவங்களை நீ பார்த்திருக்கியா? அப்படியாப்பட்ட ஒருத்தங்களாலதான் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. தலைவனுக்கு ஒன்னும் புரியல என்னடா இவன் சொல்லிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாருமே கூட்டமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி இந்த மாலை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலி மாலை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல ஸ்பாட்டா வந்திருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு அமைதியான இடமா பாதுகாப்பா இருக்கான்னு. அப்ப பார்த்தா டாக்கேமோராக்கு நல்லாவே முடியல இருந்திருக்கு, சொட்டலாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய லீடரா இருக்கிறவன் அந்த டைம் என்ன நீ சொன்னபடியே அந்த ஜூனியர் ஹை ஸ்கூல்ல கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சாச்சு, இருந்தாலும் அங்கேயும் கைஜு இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த கைஜு அங்க இருக்கு. அடைச்சா இதை விட்ட வேற எந்த பிளேஸ் நமக்கு நல்லதா கிடைக்கும், இதுதானே ஒரு நல்ல இடமா நினைச்சு வந்தீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில நாங்க இங்க வந்தப்போ எங்களோட லைஃப் முடிஞ்சதுதான் நினைச்சோம். ஏன்னா வந்தது ஒரு நல்ல இடம், இதை விட்ட வேற எந்த இடமும் தெரியாது. இங்க ஆல்ரெடி கைஜு இருக்கு, இதை தாண்டி நாங்க போகவும் முடியாது. சரி வந்த வழியை திரும்பி போனாலும் அந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்கு. ஆனா நாங்க முடிவு பண்ணி வந்ததுக்கான ரீசனே எங்களோட லீடர் இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல நம்ம ஒரு மாலாவே மாத்தி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் வச்சு எவாக்குவேட் பண்ணி எப்படியாச்சும் இதை நம்மளுடைய இடமா மாத்திக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு கைஜு இருந்ததுனால எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்களோட சூழ்நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம இந்த பனியில நடுக்கினே ஒவ்வொரு நாளும் வாழ்வா சாவான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சாகிறது எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆனா ஒரு நாள் ஒருத்தர் கைஜுவோடைய கறி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லாம அதை எல்லாரும் சாப்பிட்டோம். அதுல பாதி பேர் செத்துறாங்க அந்த சாப்பாடு ஏத்துக்க முடியாம. ஆனா அதுல இருக்க ஒரே ஒரு லக்கியான ஒருத்தங்க அதை சாப்பிட்டும் உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட சர்வைவல் இன்ஸ்டியூட் இருக்குன்றது நாங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா சில பேர் அதையும் சாப்பிடாம சாதாரண சாப்பாடும் இல்லாம பனிலேயே உறைஞ்சு இறந்துட்டாங்க. சோ அதெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்தோம். அங்க இருக்கிற கைஜு அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நாகியும் குட்டி போனா இருந்திருக்கா. அவளுடைய ஹேர் அப்ப பார்க்க பிளாக்கா தான் இருந்திருக்கேன். ஏய் நாகி நீ நல்லா தானே இருக்க? அப்ப அவருடைய அப்பா கிடையாது, டீச்சர் தான். என் ஸ்டூடெண்ட் நல்லா தான் இருக்கா, பரவாயில்ல. முட்டாள் இந்த சூழ்நிலை எப்படி அவளை இதே மாதிரி வச்சுட்டு இருக்க முடியும்? எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும், அவன் நிலைமை மோசமாயிட்டு இருக்க பாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் மட்டும் தான் இன்னத்துக்கு கைஜுடைய மீட்டை சாப்பிட்டு உயிரோட இருக்கிற ஒருத்தி. ஆனா அதுக்கப்புறம் தான் இவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கு உள்ளுக்குள்ளேயே. அதனாலதான் இவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவ நிலைமையும் மோசமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல டக்கேமோராவும் அவங்களுடைய ஒய்ஃபும் நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. இந்த கைஜுவை நம்மளே பார்த்து எப்படியாச்சும் அழிச்சிட்டு இந்த இடத்த விட்டு அதை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வாழ்வோம். ஆனா ஒரு செகண்ட் பார்த்தா அந்த லீடரா இருந்தவன் ஒரு நிமிஷம் இருங்கப்பா, அந்த கைஜு இன்னத்துக்கு இந்த இடத்துல காணுமே, எங்க போச்சுது? ஆமாப்பா அது எங்க போச்சுன்னு தெரியல, திடீர்னு காணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. அது காணாம போயிடுச்சு, அவள் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் கிட்ட வந்து ஒரு போத் கொடுக்க பாருங்க. வாங்கடா என்னுடைய அருமை சாப்பாடுகளா, தலைமை லீடரும் எல்லாரும் ஓடுங்கடா, செத்துடணும்னு இருக்கீங்களா, என்னடா நின்று வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த சைடு பார்த்து எல்லாரையும் கத்திட்டு இருக்கான். எவனுமே ஏன்டா ஓடலன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் ஷாக் ஆயிட்டு அங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்க இன்னொரு கைச்சு வந்து எங்களை மடக்கி போட்டுக்குது. அந்த பறக்கிற கைச்சு இன்னொரு பக்கம் அந்த சைடு மடக்கிடுச்சு. ஸோ ரெண்டு சைடும் பிளாக் பண்ணிடுச்சு கைஜஸ். இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதுக்கு இடையில பார்த்தா அவங்க இடையில இருக்கிற கேப்பை பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஆனா ஒரு செகண்ட்ல பார்த்தா இப்போ அந்த கைஜஸ் நடுவுலயே சண்டை வருது. இவங்க ஒரு மறைவான பிளேஸ்க்கு போயிட்டு பிறகு அந்த கைஜஸ் போற சண்டையை பாக்குறாங்க. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோமா, எல்லாரும் செக் பண்ணுங்க, ஆளுங்க யாரும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு லீடர் கேட்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க டீச்சர், எங்க உங்களோட ஸ்டூடெண்ட் எங்க? நாகி தெரியாம கீழே விழுந்துட்டா, ஏன் தப்பு தான் அது. இந்த நாய் பார்த்தா அப்படியே விட்டுக்குது. பாவம் அந்த பொண்ணு பணியில அங்க இடையில விழுந்துக்கிற அந்த மான்சர் ரெண்டுத்துக்கும் நடுவுல. இன்னொரு பக்கம் இதை பார்த்த உடனே டக்கேமோரா அவங்களுடைய ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல அவங்களை காப்பாத்தலான்றதுக்காக போறதுக்கு மும்பரமா இருக்கு. ஆனா கூட இருக்கவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க, போவாதீங்கன்னு. ஏன்னா நீங்க இருந்தாதான் பெரிய பலம், நீங்களே அங்க போய் மாட்டினு எதனா உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு. என்னடா உங்களுக்கு எல்லாம் ஆச்சு, மனிதர்கள் மாதிரி நடந்துக்கோங்கடா, மான்சர் மாதிரி நடந்துக்காதீங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல சாக போறா, அவளை காப்பாத்தி ஆகணும், அவளுக்கு குடும்பம் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் இவர் கத்த நாகி அப்படின்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் கத்துவாரு. இந்த வயசை கேட்ட உடனே அவளுடைய ஹேர் உன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பனியில இணைஞ்சு அப்படி அதோடைய கலருக்கே மாறிடுது, ஒயிட் கலரா. அப்ப அவளுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் கேக்குது, பொண்ணு சாக விரும்புறியா, நீ செத்துட்டு இருக்க, உனக்கு கவனிக்கிறியா இல்லையா, இப்ப என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க சொல்லு. அப்ப அவ கண்மொழிக்க, யார் அது? இந்த வாய்ஸ் ரொம்ப நேரமா என் காதுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கு, யார் அது? நான் சாப்பிட்ட அந்த கைஜுவோடைய மீட்ல இருந்து வர சவுண்ட் அது. நீ இதே இதுல சாக ஆசைப்படுறியா, அதுவும் ஒரு கைஜு முழுங்கி. அப்படி சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டு நான் எதிர்த்து நிக்கணும்னு ஆசைப்படுறியா? என்ன சொல்றேன், ஆனா எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, எல்லாரும் இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் சாக கூடாது, எனக்காகவும் அங்க போராடுறாங்க, நான் சாக கூடாது, அதுவும் இப்படியாப்பட்ட இடத்துல நான் சாகவே கூடாது. ஒரே ஒரு முறையாச்சும் அந்த ஜூனியர் ஹை ஸ்கூலோட யூனிஃபார்ம் போட்டு நான் ஒரு கிராஜுவேஷன் செரிமோனியில கலந்துக்கணும். அதே மாதிரி யாரையும் நான் இது வரைக்கும் லவ் பண்ணதும் கிடையாது, அந்த மாதிரியாச்சும் ஒரு முறை ட்ரை பண்ணணும். அதெல்லாம் பண்ணாம நான் இந்த இடத்துல சாக விரும்பல. என் அப்பா, என் அம்மா, மாக்கட்டோ எல்லாருமே இப்ப இல்ல. ஒரு பணியில இப்படி நான் மாட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நான் சாக கூடாது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட அந்த மோசமான கைஜுவோடைய மீட்டை காட்டிலும் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ரெட் பீன் ஜெல்லியை நான் சாப்பிட்டு சாகணும் அப்படின்னு அவ சாக கூடாதுன்ற விஷயத்த அழுத்தமா அந்த இடத்துல அந்த வாய்ஸ் கிட்ட சொல்ல
சொல்ல அந்த வாய்ஸும் சரி கண்ணு நீ கவலைப்படாத அதுதானே ஆகணும் நான் அப்படியா பண்ணிடுறேன் இதுக்காக தான் இவ்வளவு காலமா நான் காத்துட்டு இருந்தேன் ஒரு வழியா உன்னால என்ன ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது இது ஒரு தனி ஃபீல் தான் ஆனாலும் ஒரு குழந்தை மாதிரி தான் நீ பண்ற ஆமா நான் குழந்தை தான் எனக்கு ஃபீலிங்லாம் இருக்கு ஏன்னா நான் ஒரு ஹியூமன்ல சொல்லிட்டு இது பண்ணுவேன் எனக்கு இந்த இடத்துல இருக்க எல்லாருமே பிடிக்கும் மிஸ்டர் டக்கேமோரா அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் சின்ன வயசுல இருந்து அவங்க தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்னுடைய டீச்சர் கைஜுக்களை எப்படி கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் மிஸ்டர் காஷிகி அவர் என்னதான் பயமா இருந்தாலும் அவருக்கு ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் யாரும் சாக கூடாதுன்னு அவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாரு செத்தவங்களுக்காக ரொம்ப கழுதறி அழுவாரு அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நான் சாகக்கூடாது அப்படின்னு நான் எழுச்சி நிக்கிற அந்த சமயத்துல அந்த ரெண்டு கைஜஸும் சண்டை போறதுக்காக தயாரா இருக்கேன் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் கண்டிப்பா அவரை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் அந்த டைம்ல யோசிச்சு பாக்குறான் அப்புறம் அந்த கிரீன் கைஜு உன்னொரு பக்கம் இவ்வளவு பார்த்துட்டு சாப்பிடுறதுக்காக வழேன் உள்ள போனாலும் உன்னை கொண்டுட்டு தான் நான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு இவ கத்துற அதே சமயத்துல அங்க பறந்துட்டு இருந்தேன் அந்த பறவை கைஜு உன்னொரு பக்கம் போட்டு அடிக்கும் பாருங்க செம்மடி அது கண்டிப்பா நாங்க ஹியூமன்ஸ் தான் இதுல ஜெயிப்போம் இந்த சண்டையில அது உன்னொரு பக்கம் பார்த்தா எப்பா அடியோ இந்த மாதிரியான ஹியூமன் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீ உண்மையிலே பிரமாதம் கொட்டி போன இது வரைக்கும் தூக்கிட்டு இருந்த என்னுடைய பவர் மொத்தமா போட்டு பார்த்தா இது வரைக்கும் அவளுடைய காதுக்குள்ள நல்லா ஆழமா கேட்டுட்டு இருந்த அந்த வாய்ஸ் வேற யாருக்கும் கிடையாது அது ஒரு வினோதமான கைஜுவா இருக்கு அதோடைய பவரே வித்தியாசமா இருக்கு அதுவும் ஒரு பீனிக்ஸ் மாதிரி நீ கவலைப்படாத உன்னையும் கூட இருக்கவங்களையும் நான் காப்பாத்துறேன் அதுக்கு பதிலா நீ என்ன நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும் போது இப்பதான் புரிய வருது இவதான் அந்த கைஜுவை டைம் பண்ற ஆளு அதாவது கைஜுக்குள்ளேயே கட்டுப்படுத்தக்கூடியவன் அப்புறம் அவன் உடம்பே பார்த்தா ப்ளூ கலர்ல ஏறி ஆரம்பிக்குது யோ இன்னையா இங்க நடந்துட்டு இருக்கு நெருப்பா பத்தி ஏறிட்டே மேல பதறாத அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஒண்ணு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா போறாங்க இவனை கைஜுவையே கட்டுப்படுத்தி நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா நம்ம நாகியாது எல்லாருக்கும் அப்புறமா புரிய வருது இவளுடைய பவர் ரொம்ப ஸ்பெஷல்னு சோ அதுக்கப்புறமே அவளுக்கு பேர் வச்சுட்டாங்க இவதான் அந்த கைஜு டைமர்னு கவலைப்படாத இந்த காலகட்டத்துல நீயும் நானும் ஒரு பாதுகாப்பாளனா சேர்ந்து வேலை பார்ப்போம் எங்க பாரு நாகி உன்னுடைய ஹியூமன்ஸுக்கான தாட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது எல்லாமே நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் அதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் எப்பா இது சூப்பரா இருக்குது அதுக்கப்புறம் அவளுடைய பவரை பயன்படுத்தியே அந்த மாலுக்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எப்படிலான்னு பார்க்க இப்ப ஹீரோவை அண்டர் கிரவுண்ட்ல கூட்டிட்டு வந்தா அங்க பார்த்தா அந்த கைஜு படுத்துட்டு இருக்கு ரொம்ப காலங்களா அதுக்கப்புறம் பார்த்தா இதே இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்டு வராங்க ஹீரோ அதை பார்த்த உடனே வாங்கிடுச்சு போயிடுவான் பா இந்த இடம் ஃபுல்லாவே இவ்வளோ வாமா இருக்கிறதுக்கான ரீசன் இந்த கைஜு தானா இந்த கைஜு தான் இவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதான் அப்படின்னு அவன் பார்த்து வாய பழக்க இப்போ ஒரு சில பேர் வந்து டோக்கியோவில் இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து மெயினான ஆளாக இருக்காரு அவர் கர்னல்னு கூப்பிட்றாங்க இதுலேருந்து தெரியுது அவரும் இந்த ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து ஒரு சோல்ஜராக எதிர்பாருன்னு அவர் இன்னொரு பக்கம் பயணக்குளர் வழியாக வந்து அந்த இடத்துல அந்த டவர் இல்லை டோக்கியோடைய அந்த பெரிய டவர் அந்த டவர் மேலே உக்காந்துட்டு இருக்கிற அந்த மான்சரை பார்த்து கண்காணிச்சிட்டு இருக்கான் அப்போ அந்த டைம் அவருக்கு பின்னாடி அவ கீழே சபார்டினேட்டாக இருக்கிறவன் கர்னல் நான் அங்கே வரட்டுமா ஓ வா ஓட்டாச்சி ஓகே கர்னல் சரி நைட்டு கிளம்பி என்ன பண்ண போகிறோம் ஏன்னா வெதர் ரொம்ப மோசமாட்டு இருக்கு நம்ம வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சாதான் வேலைக்காகும் வேற யாராச்சும் இன்னும் ஹெல்ப்புக்கு வர சொல்லட்டா எனக்கு புரியுது ரிசர்வ்ஸுக்கு என்ன பண்ண போறோன்றது நீ ரொம்ப வருத்தப்படுற ஆனா நீ சொன்னது போல அந்த மிஷிமா மால்ஸ்லோடைய ஃபிளேமிங் கைஜு இருக்காங்க ஆமா அதுதான் சொல்றேன் அது ஹியூமனைட் வேரியன்ட் ஆச்சு ஆமா தானே கொஞ்சம் அப்படியே சொல்லலாம் ஆனா இப்ப நான் பார்த்துட்டு இருக்க வேரியன்ட் வந்து எக்ஸாக்டா அதே தான் லம்ப தான் கண்டிப்பா இந்த உலகத்தை காப்பாத்தி ஆகணும் ஆனா அதுக்கு தடையா எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல அப்படின்னு உன்னொரு பக்கம் வந்து அந்த கைஜுவை பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அது எக்ஸாக்டா இவனை கண்டிப்பா பாத்துரும் பார்த்த உடனே அது நம்மள பாத்துருச்சு இது எப்படி அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகும் போது அவன் என்னங்கிற அந்த பில்டிங்ல பெரிய வெடி விபத்து நடக்குது என்னடான்னு பார்த்தா பூமியை புடச்சுக்கின அந்த இடத்துல 3 தலை மான்சஸ் வந்து என்ன இது வித்தியாசமான கைஜுவா இருக்கு தன்னுடைய கைஜுகளை அது பயன்படுத்துது இந்த இடத்துல ஆமா ஒட்டோச்சி உன் பவர் பயன்படுத்து ஓகே சார் நம்ம எல்லாருமே ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சேர்ந்தவங்க கண்டிப்பா இதை எதிர்த்து இன்னைக்கு சண்டை போட்டு தீர்றோம்னு சொல்லிட்டு ஆகும் ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு கைஜு மேல நின்று சண்டை போடுறதை எதிர்த்து இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது இவங்களால கூட மான்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு ஹீரோ அப்புறமா இந்த இடத்துல அந்த ஃபிளேமிங் கைஜுவை பார்த்து வியக்குறான் ஏன்பா இந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியால எப்ப இந்த கைஜு வச்சுட்டு இருக்கீங்க ஆமா எப்ப அவன் என் கூட கனெக்ட் ஆனானோ அப்பவே எனக்கு புரிஞ்சு படிச்சு இவன் நம்ம கூட இருந்தாதான் நமக்கு சேஃப்னு அதனாலதான் நாங்க ஒரு பாதுகாப்பான இடமா இந்த இடத்துல அவனை வச்சிருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியில இவனை பார்த்தப்பவே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு கண்டிப்பா இவன் மத்த கைஜஸ் மாதிரி கிடையாது ஆனா இவன் ரொம்ப வித்தியாசமான பவர் கொண்டவன் இவனால இந்த இடத்துல இருக்க நாலேஜ் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இவன் ஒரு பையன் என்னடா நான் சொல்றது சரிதானே ஏய் வாய மூடுப்பா நான் தூங்கிட்டு இருக்கேன்ல சரி சரி தெட்சு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிக்கும் போது கேட்டல அந்த மான்சரை கண்ட்ரோல் பண்ணது இவதான் அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தப்ல குளிச்சப்போ அந்த ஹாட் வாட்டர் எப்படி வந்துச்சுன்னா மொத்தமா வந்து இந்த இடம் தான் இந்த இடத்துல இந்த கைஜுவோடைய உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஹீட்டை தான் நாங்க இந்த இடத்துக்கு ஃபுல்லாவே பயன்படுத்துறோம் அதுக்கப்புறம் பார்த்தா அது கத்தும் போது வெளிப்படுற அந்த ஹீட்டு காத்து வந்து அந்த இடத்துல படற அந்த சமயம் வந்து நம்ம டக்கேமுராவோடைய துண்டு மேல பார்த்தா அது எரிஞ்சு போயிடும் ஆனா கடவுளே ஆசாதையா இருந்த ஒரு துண்டும் போச்சு இன்னொன்னுதான் புதுசா வாங்கணுமா அதே மாதிரி நீ கவலைப்படாதரா ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் மொத்தமாவே என்னால கண்ட்ரோல் வச்சுக்க முடியும் என்னது ஆமா என்னால ஃபேமை கண்ட்ரோல் பண்ண முடியும் இது இந்த மாதிரி எனக்கு அந்த டைம்ல இருந்த பெரிய நம்பிக்கை இது மட்டும் தான் சாக கடந்த நிலைமையில ஒரு கைஜு எனக்கு உதவி பண்ணதுல அடுத்த கட்டமா ஒரு நம்பிக்கை வந்தது கண்டிப்பா மனித குலத்தையே இதுதான் காப்பாத்த போகுதுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. கைஜு சொன்னோன்னத்தியா எது வந்தாலும் அழிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் எல்லாரும் என்ன காப்பாத்தின ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலும் நீ கவலைப்படாத, இப்ப கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாரையும் எப்பவுமே காப்பாத்துவேன், பாதுகாப்பேன். இதை கேட்ட உடனே இவனுக்கு 2 பேருக்கு வெக்கமாயிடும். அதுக்கு நீ ஒன்னும் வியடா இருக்கான்றத எதுவும் சொல்லாத, இவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, இந்த மாலுக்கே தேவையான சுட்ட கொடுக்கறதே இவன் தான். இவனுக்கு வேற நான் பேர் வைக்க முடியாம எவ்வளவு தவிச்சு போயிட்டு தெரியுமா. அதுக்கப்புறம் நான் சில புக்குகளை படிச்ச பிறகுதான் எனக்கு ஒரு நல்ல பேரா கிடைச்சது. அதுதான் நான் லேண்ட் ஆஃப் மேன் வச்சேன். அதுவும் வியடான இந்த பறவைக்கு இந்த பேர் நல்லா தான் இருக்கும். உடனே அவன் பார்த்தா ஏய் நாகி வாய மூடு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டக்கேமுரா ஹீரோவை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வீடுன்னு சொல்லக்கூடியது அந்த கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கிற ஒரே ரூம் மட்டும் தான். இதுதான் இப்போதைக்கு நமக்கான வீடு டெட்ஸோ. இதுக்கப்புறம் உன் வீடும் தான் இது ஒரு கிளாஸ் ரூமா இருந்தது, நாங்க 2 பார்ட்டா பிரிச்சு யூஸ் பண்றோம். இதுக்கப்புறம் நீ டக்கேமுரா ஃபேமிலியில ஒரு மெம்பர் டெட்ஸோ. இதை கேட்ட உடனே ஹீரோ இன்னும் சந்தோஷமான ஒரு ஃபேமிலி மெம்பரா, எங்க நான் ஒரு டக்கேமுராவா, என் பையன் ஜோஜி ஒரு டக்கேமுரா, அப்புறம் இவனுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளும் ஒரு டக்கேமுரா. ஆனா அவ இப்போதைக்கு இங்க இல்ல போலியே. அந்த டைம் ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கிரீனை தள்ளி விடுவான் பாருங்க, என் பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தாங்க ஒரு பொண்ணு அம்மானமா இருக்கா, அதாவது துணி மாத்திட்டு இருக்கா. ஹீரோ தேவலாம அதை பாத்துருவான் பாருங்க. அவ பேரு என்ன தெரியுமா, ஹகனி. உடனே அவ டேய் ஏன்டா இப்படி பாத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்பு போயிட்டு ஹீரோ அடித்துக்காக உருவா போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவ இன்னும் கத்துவா ஹீரோவை பார்த்துட்டு. என்ன ஆச்சு இவங்க திரும்பி பார்க்க பார்த்து ஹீரோ பார்க்க கூடாது பார்த்ததுனால அப்படியே மூளை ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னாச்சு இவனுக்கு, இவன் நான் நேக்கடா இருக்கிறத பார்த்துட்டான், என்னாச்சு இவன் மூளைக்கு இப்படி ஆயிட்டான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷுவல் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்லை. அதனால புதுசா இருக்கிறதுனால மூளை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல சுயநனவை எழுந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ கண்மூடிக்க அட கடவுளே தூங்கிட்டனா, குட் மார்னிங் டெட்ஸோ. பார்த்தா பக்கத்துல இவத விசிறி விட்டுங்கிறா. அடே கடவுளே உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டியா, டக்குன்னு இப்படி பேசுறேன். அது சரி, எங்க அப்பா இப்போதைக்கு வேலை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. இப்போ அவர் இல்லாத சமயத்துல நான் தான் உன்னை பாத்துக்கணும்னு சொன்னாரு. அதுவும் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாரு. இந்த அதான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ அந்த லெட்டர் பார்க்க ஆஹா எனக்கு முறையா ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட கிடைச்ச ஒரு லெட்டர். இன்னொரு ஹீரோ எழுதி வச்ச ரெக்வஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. டியர் டெட்ஸோ, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா என்னுடைய வேலை முடிச்சுட்டு வரவிருக்கும். உன்னை வந்து ஹகனே நல்லபடியா பாத்துப்பான். அவ நீ என்ன கேட்டாலும் உனக்காக பண்ணுவான். சோ பயப்படாம அதே இடத்துல இரு. நான் உன்னை பார்த்தவன சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்போ உன்னை வச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது, நீ ஒரு பாதுகாப்பாளனா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றேன் டெட்ஸோ, அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவுடைய ஒர்க் ஷாப்புக்கு போவா. அந்த இடத்துக்கு மட்டும் போகாத மாதிரி நீ பாத்துக்கோ. ஏன்னா அவங்க அம்மாவை எழுந்து சில மாசங்கள் தான் ஆகுது. ஹகனே மட்டும் அந்த இடத்துக்கு போனாலும் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதனால சொல்றேன். இதை கேட்ட உடனே ஹீரோ சோகமாக ஏ டெட்ஸோ வா கிளம்பும். எங்க போறோம்ன்றீங்க, ஒர்க் ஷாப்புக்குலாம் வேணாம். ஓ ஒர்க் ஷாப்புக்கா, ஒர்க் ஷாப்புக்குலாம் போல. எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு உன்னை கண்டிப்பா இந்த மாலை சுத்தி காமிச்சிருக்க மாட்டாரு, வா நான் உனக்கு சுத்தி காமிக்கிறேன். இதை கேட்ட ஹீரோ ஆச்சரியத்துல வா வா அவர் கூட்டினே போல, நீயாச்சும் என்ன கூட்டினு போ, இந்த மாலோடைய பெஸ்ட் பிளேஸுக்கு உன்னை கூட்டினு போட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாக போடுதுன்னு ஹீரோவை பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய ஒர்க் ஷாப்பு கூட்டினு போயிட்டான். இதுதான் எங்க அம்மாவுடைய ஒர்க் ஷாப். இங்க தான் உங்க அப்பா வரவானு சொன்னாரு. எங்க பாரு அதெல்லாம் யோசிக்காத, எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் இந்த இதுல தான் டெக்னாலஜி வயசா நிறைய உருவாக்குனாங்க. அவங்க ரொம்ப சூப்பரான இன்டெலிஜென்ட். அப்படியே எங்கப்பா அவங்களை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு வேற லெவலான ஆளுங்கன்னு. ஹீரோ வந்த உடனே அவங்க அம்மாவை பத்தி சொன்ன உடனே ரொம்ப புகழ்றான்ல, இதனால அவ ஷாக் ஆயிடுவா. என்னடா இவன் வந்த உடனே இப்படி சொல்றான், இது மாதிரி யாரும் பெருசா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதில்லை, ஆனா உண்மைதான்டா அப்படின்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள இன்னும் சந்தோஷமாயிடும். அவங்க அம்மாவை பத்தி பெருமையா சொன்ன உடனே இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன ஒரு டாய் மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பான். ஓஹோ இன்னொன்று ரெடி பண்ணிருக்கியா, என்னுடைய ஹகனே சூப்பரா இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா இன்னொரு பக்கம் வந்து அவளை பாராட்டுறாங்க. அந்த ஒரு பிளாஷ்பேக்ல இங்க வா நல்ல வேலை பண்ணதுக்கு உனக்கு தடவை கொடுக்க அப்படின்னு தலையில அவங்க கையை வச்சு ரொம்ப பாராட்டுவாங்க. அவ சோகமா இருக்க ஹீரோவும் என்னாச்சு, ஒண்ணுல உங்ககிட்ட சின்ன ஒரு ஒப்பீனியனுக்கு மட்டும் கேட்கணும். இது ரொம்ப நாளா நான் ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா நீ இது எங்களுடைய காப்பாளனா இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னாலஜியை பார்த்துருக்கன்றதுனால கண்டிப்பா இதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ரிப்பேர் பண்றது எப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா இது நமக்கு யூஸ் ஆகும்பா அப்படின்ற மாதிரி அவ துணி எடுத்துட்டு காமிக்க அது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்காவான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கர்னல் உன பக்கம் தன்னுடைய சபார்டினேட்ஸ் அந்த இடத்த விட்டு சண்டை போட்டு கூட்டு வந்திருப்பான். அடைச்சா எதுக்கு நம்ம தப்பிக்கணும், நம்மலாம் போராளிகள் தானே அப்படின்னு ஒட்டோச்சி உன்னொரு பக்கம் கடுப்பு வரான். கர்னல் என்ன சொல்றாரோ அதுதான் நம்மளுடைய உத்தரவு, அதனால அதை மீறி எல்லாம் நடந்துக்க முடியாது. கண்டிப்பா கர்னலுக்கு எதனா இன்னொரு பிளான்ல இருக்கும், அதனால அதை செயல்படுத்துறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா சொன்னீங்க. அங்க பார்த்தா அந்த மான்சர் இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்ட அந்த மான்சருடைய கண் நோண்டி எதுனது. இப்போதைக்கு இந்த கண்ணை தவிர வேற நமக்கு எதுவும் கிடைக்கலையே. கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டமா அந்த டார்கெட்டா இருக்கக்கூடியது வேணும், அந்த மிஷிமா மால்ல இருக்கிற அந்த ஃபிளேமிங் கைஜு வேணும் அப்படின்னு ஒட்டோச்சி சொல்ல, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க கர்னல், நான் ஆர்டிமிஸ் கிட்ட இருந்து சில ரிப்போர்ட்ஸை இப்பதான் ரிசீவ் பண்ணேன். ஆனா இதுல நிறைய தடங்கள் வந்துச்சு. அது சொன்னது என்னன்னா திட்சு யாபுசாமி அவன் திரும்பியும் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பூமிக்கு வந்துட்டானா. இதை கேட்ட உடனே கர்னலுக்கு கடுப்பாயிடும். பாதுகாப்பாளனா அட பாவி ஏன்டி இந்த சமயத்துல இந்த விஷயத்த சொன்னா நம்ம கர்னல் கடுப்பாயிடுவாரு. ஸ்னோமேன் கண்டிப்பா அவன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுடைய ஆர்டிமிஸ் கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் படி இப்போ அவன் அந்த மிஷிமா மால்ல தான் அவங்க கூட இணைஞ்சிருக்கானா, அதுவும் இன்னொரு ரோபோட் கூட. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் கர்னல், நல்ல செய்தியை தான் சொல்லியிருக்கேன். அவன் நம்மளுடைய முன்னாள் நண்பனா கூட வேலை பார்த்திருக்கலாம் தெட்சோ, ஆனா அவுட்டர் பேஸ்ல அவன் முடிக்க வேண்டிய வேலையை முடிக்காம விட்டதுனால நம்ம பூமியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கான காரணமே அவன் மட்டும்தான். அப்போ அந்த தப்பை சரி பண்ண நம்ம தானே இங்க ஹீரோவா இருக்கணும், அதுக்காக தான் அப்போ முடிச்சு கட்டணும். சரி அடுத்த கட்டமா நம்மளுடைய டார்கெட் மிஷிமா மால்ல இருக்கிற அந்த ஃபிளேமிங் கைஜும் அந்த டெட்ஸோடைய புது மிஷின் தான். அது 2 இருந்தா போதும், கண்டிப்பா இந்த உலகத்தை திரும்ப நம்மளால மாத்த முடியும். 2மே நமக்கு கைக்கு வந்தாகணும். ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வைரேடே தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறோம். அவன் சொல்றதுலயே இன்னொரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. இன்னமும் ஏதோ ஒரு ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் செயல்பட்டு இருக்கு. அப்புறம்
அப்புறமா பார்த்தா நம்ம டக்கேமுரா வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே வாங்கப்பா வாங்க டக்கேமுரா, என்ன பாச்சு ஒரே டயர்டா இருக்கீங்க? அதுவா ஒண்ணு இல்ல டக்கேமுரா, இன்னைக்கு உங்க பொண்ணு வந்து இந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய ஒர்க் ஷாப்புக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது வகைமுறாவே ஒண்ணு இல்ல, இந்த மாலை இன்னைக்கு சுத்தி காமிச்சேனா அதான் டயர்ட் ஆயிட்டோம். சரி இன்னைக்கு நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணி சாப்பிடுவோமா? அப்புறம் பார்த்தா டின்னர் ரெடி பண்றாரு அவரு. அதுக்கு நம்ம ஃபிளேமிங் கைஜுவால ரொம்ப ஹீட் ஆகப்பட்ட ஒரு ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோனை இன்னொரு பக்கம் பார்த்தா கட் பண்ணி சேகரிச்சு வச்சிருக்கிற அந்த சூப்பு கிணத்துல அதை போட்டு அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஹீட் ஆயிடுது. அந்த குழம்பு தயாராயிடுச்சு. அப்புறம் தெட்சு எங்க பாரு, நீ எந்த விதமான கைஜு மீட்டு சாப்பிடலனா கூட பிரச்சனை கிடையாது, உனக்கு ஒத்துக்கலனா வேணாம், சரி ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த மாதிரிலாம் லைஃப் அமையும் நினைச்சிட்டு இருந்த, சூப்பரா அமைஞ்சிட்டு இருக்கு. அப்புறமா சந்தோஷமா சாப்பிட்டு நைட்ல அவங்க தூங்குறாங்க. ஹீரோக்கு தூக்கமே வரல. நம்ம டக்கேமுரா ரொம்ப கோட்டை ஊராருப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, 777 ஸ்டெப்புக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் உருவாக்கிட்டேன். இருந்தாலும் பெருசா என்னால தூக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ சீஃப் நாகியை யோசிச்சு பார்ப்போம். அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி இந்த ஃபேமிலி ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு கூட இருந்துட்டாங்க. யோக்கியோ நல்ல ஃப்ரெண்ட் அமைச்சிட்டாங்கடா, நல்ல ஃபேமிலி வந்துச்சுரா. இப்போ அவங்க பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வெளியே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம அகனே வந்து அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் கனவுல தான். அவ கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவுடைய பாடி பாதியா துண்டா இருக்கு. அந்த டைம் வந்து அங்க ஒரு கைஜு வந்து அவ கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை எடுத்து சாப்பிடுது. அந்த ஒரு கோபத்துல அவ கண் முடிச்சு கண்டிப்பா அதை நான் கொல்லாம விட மாட்டேன் ஒரு நாள். அதுக்கப்புறம் ஒரு பனிக்கு நடுவுல இந்த எலிலாம் எப்படி பொந்து கிரியேட் பண்ணி போயிட்டு உள்ள இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கைஜுவும் எலி மாதிரி தான் இருக்கு பார்க்க. அந்த கைஜு உள்ள போயிட்டு அடேங்கப்பா சூப்பரா இருக்குது, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பத்தல, எனக்கு கண்டிப்பா வந்து ஹியூமன்ஸ் முழுங்கி ஆகணும், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு அது பேச பேச அந்த டைம் பார்த்தா அந்த ஒட்டோசின்னு சொல்லக்கூடியவ, ஏய் ஆர்டிமிஸ் அமைதியாரு, உன் ஜாப் மனிதர்களை கொல்றது கிடையாது, மான்சஸ் அடிக்கிறது, தேவையில்லாம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாதான் சுட்டு அவனை பக்கம் கத்திட்டு இருக்கேன். அவ மென்ஷன் பண்ண அந்த ஆர்டிமிஸ் சொல்லக்கூடிய அந்த கைஜு இதுதான். வாய மூடு, எனக்கு மனிதர்கள் வேணும், எனக்கு இன்னும் அதிகமா வேணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒட்டோஜிக்கு பக்கத்திலேயே இருக்கிறப்ப தான் அதை கண்ட்ரோல் பண்றவன் அவதான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கான். ஏ ஆர்டிமிஸ் முட்டாள் கைஜுவே, சொல்ற வேலையை மட்டும் செய், ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் சரியா? என்னுடைய ஆர்டர் இல்லாம அந்த மேஷிமான் சொல்லக்கூடிய மாலுக்கு நீ போக கூடாது. ஏய் இதெல்லாம் நீ ஆரம்பத்துல இருந்தே நீ அவனை அதே இடத்துல வச்சிருக்க கூடாது, நீ வேற எங்கன்னா கூட்டு வந்திருக்கணும், உன் மேல தப்பு இது. ஆனா உடனே பார்த்த காரணம் நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, அது அங்கேயே இருக்கட்டும், கூடிய சீக்கிரமே நம்மளே கிளம்ப போறாங்க. நமக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு மிஷிமா இல்ல, ஒரே டைம்ல அந்த ஃபிளேமிங் கைஜு அண்ட் டெட்சு உடைய அந்த மிஷினும் எடுக்க போறோம். ஸோ ஆர்டிமிஸ் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அது உடனடியா இங்க வரட்டும், ஏன்னா அவன் தான் அந்த மால் கிட்டே இருக்கான். ஓகே சார், இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னா சார், அந்த மிஷிமா மால்ல ஃபிளேமிங் கைஜு டேமர் ஒருத்தங்கிற நான் கண்ட்ரோல் பண்றது. ஓ டேமர் வேறியா? கிட்டத்தட்ட மொத்தம் 200 பேர் இருக்காங்க, கம்மியா தான் இருக்காங்க, ஈஸியா எடுத்துடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு திடீர்னு பார்த்தா அவன் சைக்கோ மாதிரி பேசுறாங்க. இந்த உலகத்தை காப்பாற்ற போறது நான் தான் சார். அந்த இடத்துல ஹாஸ்டேஜா பிடிச்சா என்ன பண்ணுறது? அவங்க எல்லாருமே பொறுமையா வச்சுப்போம், யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கண்டிப்பா நமக்கு யாரும் வேஸ்டா போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க கிறுக்கு மாதிரி பண்றாங்க. ஏன்னா நம்ம கிட்ட மொத்தம் 6 உல்ஃப் இருக்கு, அதுங்க போதும் இப்போதைக்கு எல்லாத்தையும் அழிச்சு நமக்கு சொந்தமாக்கிறதுக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கைஜு படையோடய அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்புறானுங்க. கிட்டத்தட்ட ஹீரோ வந்து அந்த மிஷிமா மாலுக்கு வந்து 1 வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்த ஒரு வழியா ஹீரோ அகனே சொன்ன மாதிரி அவ கேட்ட விஷயத்தை ரெடி பண்ணிட்டான். எப்பாடி ஒரு வழியா சாதிச்சிட்டல, ஆமாமா இவ்வளவு ஈஸியா நீ முடிச்சு கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல, நல்ல வழியா இது ரெடி பண்ணிட்டோம், கண்டிப்பா பேக்கப் இது யூஸ் ஆகும். ஏன்டி கன் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறியா? அது ஆபத்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தெரியும், ஆபத்துலாம் தெரிஞ்சுதான் உருவாக்கிறேன், எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல இதை பயன்படுத்தினால ஹீரோ அதுக்கப்புறம் நீ என்ன நோக்கத்துக்காக இதை உருவாக்குன அப்படின்ற மாதிரி கேட்க. ஆனா அவ அதை பத்தி சொல்லாம ஒரு நிமிஷம் அவ கையை பார்த்துட்டு, டெட்சு நீ தப்பா நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கீழே குனிறியா, கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த பண்ணணும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் வெக்கப்பட்டுங்க ஹீரோடைய தலைமையில கையை வச்சு அவங்க அம்மா எப்படி வந்து அவ பண்ண வேலைக்காக பாராட்டுறதுக்காக தலையில கை வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி ஹீரோக்கு பண்ண. நீ ரொம்ப சூப்பரா வேலை பண்ண. ஹீரோக்கு உடனே ஷாக்கு தான். ஹீரோ இன்னொரு பக்கம் ஷாக்காவே, அவ இன்னொரு பக்கம் நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்க அவளுக்கே வெக்கமாயிடுது, நம்ம ஒரு மாதிரி பண்றோமே இவனை வச்சு. சரிடா போதும் நான் ஏஞ்சிக்கிறேன்ற மாதிரி அவ கூப்பிட. ஆனா ஹீரோ பார்த்து திரும்பியும் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. திரும்பியும் மாடா டேய் கண்ணு போயிடா, என்னடா ஆச்சு உனக்கு திரும்பி இப்படி ஆயிடுற. அதுக்கப்புறம் தான் அவ யோசிப்பா அவங்க அம்மாவை, அகனே நல்ல வேலை பண்ண. அப்புறம் அவன் வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சூட்டை பார்ப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறவ எல்லாரும் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல இருக்கேன். உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல டெட்சுவை பார்க்கும்போது எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கேன். ஆனா என்னத்துக்கு எங்க அம்மா மட்டும் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நானு, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி, அப்புறம் டெட்சு எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலி அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா ரொம்ப பார்க்க நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அவன் சாப்பிடும் போது அவங்க அம்மாவுடைய கடைசி அந்த இறந்த நிகழ்வை யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா என்னுடைய அம்மாவுக்காக அது பழி வாங்குவேன் அப்படின்னு நான் பார்க்க சொன்னவன். அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு ஹீரோவும் கண் முடிப்பான். அப்ப பார்த்தா அவன் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக தான் கண் முடிச்சிருக்கான். ஆனா அந்த இடத்துல பார்த்தா நம்ம அகனி இருக்க மாட்டான். அப்போ அவன் மேல ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். என்ன இது இன்னொரு லெட்டரா? யார் எழுதிருக்கா இன்னொரு லெட்டர் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. பின்னாடி பார்த்தா அகனே தான் எழுதிருக்கா. என்ன எழுதுனுங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் டியர் டெட்சோ, நீ வந்து எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்க அம்மாவை கொண்டது ஒரு கைஜு தான், அதுதான் எங்க அம்மா முழுங்கிடுச்சு. அந்த கைஜுவை கொல்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ என்னை தேடி வராது அப்படின்னு ஒரு பக்கம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்படியே எங்கப்பா வெளியில என்ன இவ்வளவு பணியாகுது, நான் பண்ற வேலை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லையே, நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா என்ன தடுத்து நிறுத்திருப்பாங்க சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு கைஜுவும் வந்து பார்க்கும் பாருங்க. கண்டிப்பா டெட்சுக்கு தெரியக்கூடாது வந்துருச்சு. அது பார்த்தா அவங்க அம்மாவை கொண்டு சாப்பிட்ட அந்த கைஜுவே அங்க வந்துருச்சு. இதுதான் அந்த ஆர்டிமிஸ் கைஜு. ஒரு வழி அவனை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சென்ட்ல எனக்கு தெரியுது. அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே மாதிரி தானே உன்னுடைய அம்மாவும் கண்ணு முன்னாடியே நான் முழுங்கினேன். ஆனா அடுத்த கட்டமா உன்னை முழுங்கத்துக்கு வரும்போது தான் அந்த ஃபிளேம் கைஜு என்ன அட்டாக் பண்ண வந்துருச்சு. என்னுடைய கரியே நீதான். இப்ப அவ பார்த்து பயந்துட்டு இருக்கா. செத்தடி. அவ உன பக்கம் பார்த்து பயந்துட்டு இருக்கிற
சமயத்துல டக்குன்னு அவங்க அம்மாவை கொண்டது ஞாபகம் வரும்போது கண்டிப்பா இதை விடக்கூடாது, கொன்னே தருவேன், திரும்ப போன பழி வாங்க முடியாது, இந்த முறை எனக்கு லக்கு இருக்கு, உன்னை மீட் பண்ணிட்டேன், இப்பயே உன் கதையை முடிக்கிறேன், அம்மா பாத்துட்டே இருங்க, உங்களுக்காக நான் அதை கொல்ல போறேன் தொட்டா உன்னோட பக்கம் கோவத்துல அது கூட சண்டை போட ஆரம்பிக்க அது உன்னோட பக்கம் பயங்கரமா அட்டாக் பண்ணது. பட் இருந்தாலும் ஈஸியா தப்பிப்பான். அதாவது ஹீரோ இது வரைக்கும் அவளுக்காக ரெடி பண்ணி உதவி கொடுத்தேன் அந்த ஒரு கேஜெட்டை பயன்படுத்தி தப்பிப்பான். என்ன இவ தப்பிச்சுட்டா, இந்த ஹியூமன் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது, இது ஆன்டி கைஜோ ஆட்டோ ஹோவர் பூட்ஸ், எங்க அம்மாவுடைய ஒர்க் ஷாப்ல நான் இதை ரெடி பண்ணேன், இதுல ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்கிறதுனால ஏஐ உடைய உதவி மூலியமா எந்த டைம் எந்த அட்டாக் வந்தாலும் ஈஸியா இது அதுக்கேத்த போல ரெடி ஆயிடும் டிஃபென்ஸ்க்கு. நான் இதுதான் திட்டுவோம் நானும் இணைஞ்சு மாடிஃபிகேஷன் பண்ணும் பணியிலையும் இது வேலை செய்யற மாதிரி. உண்மையிலே அந்த கைஜோ பார்க்க எலி மாதிரி தங்குது. அவ ஃபைட் பண்ண யோசிக்கிறான். ஆனா ஹீரோ கிட்ட போய் சொல்லிருப்பான் எமர்ஜென்சி எவாக்குவேஷனுக்காக இதை பயன்படுத்துவாங்க முன்ன, சோ நீ இதை வச்சு அதுங்களை எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல சண்டை போடுறதுக்காக யூஸ் பண்ண போறியான்னு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு உதவி இருப்பான் அதை ரெடி பண்ண. என்னோட பக்கம் அந்த கைஜுவும் கத்திக்கிட்டே வருது, முட்டாள் ஹியூமனை உன்னா சாப்பிடாம விட மாட்டேன், என்னுடைய சாப்பாடு நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்திக்கிட்டே வர உடனே பார்த்தா இவ அட்டாக் பண்ணதுக்காக ரெடியா இருக்கேன். அப்பதான் ஹீரோ வந்து அந்த கேஜெட்டை ரெடி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பான். கைஜுக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, அதுங்க ஈஸியாவே ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடும். ஒன்னு நீ அதுங்களை அட்டாக் பண்றதா இருந்தா அதுங்களுடைய வாயில பெரிய காயத்தை ஏற்படுத்தணும். ஓ அப்படியா, நல்ல விஷயம். அப்பதான் அவன் யோசிப்பான் அதோடைய வாயில அட்டாக் பண்ண விடும் இல்ல கரெக்டா, நான் சாக கூடாது, உடனே அதோடைய வாயை பார்த்து அட்டாக் பண்ண அதுவும் திறந்துக்கினே இவளை கடிக்கலான்னு வர. அம்மா கவலையப்படாதீங்க அப்படின்னு அவங்க அம்மாவை நினைச்சு அதோடைய வாயிலேயே கரெக்டா ஷூட் பண்ணுவான் அந்த மிசைல. அவங்க அம்மாவை நினைச்சு பாக்குற அதே சமயத்துல கரெக்டா அதோடைய வாயில அந்த கன்னு போயிட்டு வெடிக்கும் பாருங்க. அடுத்த செகண்ட் பயங்கரமா வலிக்கும், எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதை கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அது வாய்ப்புள்ள பார்த்தா அந்த கன்னு வெடிச்சதுல அதுல இருந்து நிறைய நீடில்ஸ் அந்த இடத்துல குத்தி அதோடைய வாயை கிழிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு மிசைலை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள ஏகப்பட்ட நீடில்ஸ் இருக்கு. அது டைம் வந்த உடனே கரெக்டா வெடிச்சு எல்லா திசையிலையும் பரவிடும். பயங்கரமா அதுக்கு வலிக்குது, ரத்தம் கக்குது. உன்னோட பக்கம் கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாது, நீ செத்த அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் அவ கத்திட்டு இருக்காங்க. அவ உன்னோட பக்கம் யோசிக்கிறா நான் சாதிச்சமா ஒரு வழியா படி வாங்கி எனக்கு இப்ப செத்தாலும் நிம்மதி தான் சொல்லிட்டு உன்னோட பக்கம் அவ யோசிச்சு அழுதுட்டு இருக்கா. அந்த டைம் தான் சரியா அது கோபத்துல வந்து இவளை அடிக்கும் பாருங்க. இவ கதை முடிஞ்சது நினைக்கும் போது சமயத்துல தான் பார்த்தா ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான். வந்த உடனே அதோட கையை வெட்டி விட்டுருவான் யோகியோடைய உதவி மூலியமா. இந்த முறை நாங்க இங்க இருக்கோம்டா, ஒன்னால ஒன்னும் புடுங்க முடியாது, இது இதயத்துல கொண்டு இல்லாமா அது உன்னோட பக்கம் கண்டிப்பா பழி வாங்குவேன், உங்களை விட மாட்டேன் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அந்த இடத்துல பெரிய புகையா வர வச்சுட்டு மறைஞ்சு தப்பிச்சிடுது. நல்ல வேலை நீ நல்லா இருக்க ஆகனே அப்படின்னு ஹீரோ வரும்போது கால் தடிக்க அவமால வீந்துருவான் பாருங்க. சீனே வேற மாதிரி போயிடும். அவ பயப்படுறத பார்த்து ஹீரோவும் அவளுக்கு தைரியம் கொடுக்கணும்னு நீ நல்ல வழியா சாதிச்சிட்ட அவளுமே அழுதுக்குனே உண்மையாவா ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளவு கதறி அழுவேன். அப்பதான் உன்னோட பக்கம் பார்த்தா நம்ம யூகி அதே இடத்துல வேற ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்கும். ஃபாக் ஏதோ நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, என்னன்னு புரியலையே. டெட்ஸோ நம்மளை நோக்கி ஏதோ ஆபத்து வருதுடா, என்னால உணர முடியுதுவா, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும். மிஷிமா மால்ல இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நார்த்ல நம்மளை நோக்கி ஏதோ ஒரு ஆபத்து வருது. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கர்னலுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்பனா ஆர்டிமிஸ் தோத்துருச்சான், பரவாயில்ல நல்ல விஷயம் தான். சோ இப்போ நமக்கான வேலை சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவனுடைய படையோட அந்த இடத்துல அவன் போயிட்டு இருக்கான். இன்னும் பக்கம் மிஷிமா மால்ல இவ உன்ன பக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கீழே இவ பார்த்தா உன பக்கம் இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாகியும் அவங்க வெளியே பெட்ரோலுக்காக போயிட்டு பாத்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவன் சந்தோஷத்துல ஹேண்ட் கப் எல்லாம் போட்டுக்கின்னு ஆலியா இருக்கலாம். நாகி அவளுடைய ஃப்ரெண்டு உன பக்கம் ஏங்க உங்களுடைய கீ இங்க இருக்கு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உன பக்கம் போவாங்க. அப்புறம் பாஸ் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்க அந்த இடத்துல அவரு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அமைதியா இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா நடக்கிற கதையை வேற இல்லாம யோகியோடைய உடம்புல நிறைய அட்டாக் விழுந்திருக்கு. மிஷிமா மால் அழிய தொடங்க போதுன்ற அறிகுறியை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த பவர் நல்ல தெட்சுவால தாங்க முடியாம அப்படியே வடிச்சு அந்த இடத்துல செதறான். 2025 வருஷத்துல இருந்து 19 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த ஆன்டி கைஜூ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்கினப்போ அந்த இடத்துல நம்ம கர்னல்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு வில்ல பையன்ல அவன் வந்து வேலை பார்த்ததை பத்தி இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இவர் பேர் தான் சகாமி. அவனுடைய சக்சஸ் ரேட் வந்து அவனுடைய ஃபோர்ஸ்ல 70% கிட்ட வச்சுட்டு இருக்கிறதுல அவனை எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில ட்ரைனிங் எடுக்கிறதுல கைஜூஸ் அழிக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சு கேட்டுக்கிறான். இப்படிதான் ஒரு நாள் வந்து கைஜூஸோடைய அட்டகாசம் ஒரு நைட் டைம்ல வந்திருக்கு. சோ இவனுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கூட சேர்ந்து இவன் போயிட்டு இருக்க. அங்க பார்த்தா சில கைஜூஸ் ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கும் போதே அதை பறந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. இதை பாக்குறாம ஓடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல அந்த கைஜ் அந்த ஹெலிகாப்டர் கடிச்சது மட்டும் இல்லாம தலைவனையும் வந்து ஒரு அடி கொடுக்கும் பாருங்க. பார்த்தா அது அவன் இல்ல, இன்னொரு சோல்ஜர் காலி. அங்க இருக்கிற மக்களையும் இன்னொரு பக்கம் அது கடிச்சு குதறி சாப்பிட்டு இருக்கு. சோ இதுக்கிடையிலேயே பார்த்தா நம்ம சகாமி வந்து தன்னுடைய மிசைல்ஸை பயன்படுத்தி அதோடைய நெட்டி போட்லயே ஷூட் பண்ணுவான். அது தலை வெடிச்சு செத்துரும். அக்யூரேட்டா அட்டாக் பண்ணுவான். அவனை எல்லாரும் ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாருமே. நீங்க உதவி பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்னு, நீங்க தான் என்னுடைய பாதுகாப்பாளன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பாராட்ட. அவனும் யோசிப்பான் பாதுகாப்பாளனா அந்த வார்த்தைக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஹீரோன்ற ஒரு நினைப்புல அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லயே நிறைய விதமான பயிற்சிகளை எடுக்கிறான், கடினமா உழைக்கிறான், மக்களுக்கு நிறைய விதமான உதவிகளை தன்னுடைய பொறுப்புல இருந்து நிறைய பண்றான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர அவனுடைய போஸ்டிங்கோடைய லெவலும் அதிகரிக்குது, அவனுடைய பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. சகாமி இது வரைக்கும் போட்ட எல்லா விதமான காம்பட்லயும் ஜெயிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வேலையா இருக்கு, தோக்கறதே ஒண்ணு கூட இல்லை இது வரைக்கும். அந்த அளவுக்கு விடாம முயற்சி பண்ணி நிறைய இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் பண்ணிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவனுக்கு பாராட்டுகள் அதிகப்படியா குவிஞ்சிட்டே வருது. சகாமி நீ தானே இந்த பூமியோடைய பாதுகாப்பாளன், ஹியூமனிட்டிக்கு நீ மட்டும் தானே நம்பிக்கை, உன்னை தவிர இங்க வேற யாரும் கிடையாதுன்ற மாதிரி அவன்
சொல்ல இதான் கொஞ்சம் பாராட்டு கிடைக்கிறதோட சரி இல்லாம அதிக புகழோடைய உச்சியில இருக்கும்போது தலகணன்ற ஒண்ணு வரும்ல, அப்பதான் அவன் அதை ஃபீல் பண்றான். பாதுகாப்பாளன் இங்க நான் மட்டும்தான். அந்த தலகணத்தோடைய சூழ்நிலையில பார்த்தா அவன் அவார்ட்லாம் வாங்கி வச்சிருக்கிற வீட்டுல ஒரு செகண்ட் அவன் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு நியூஸ்ல இப்ப புதுசா டெக்னாலஜி வைஸா கைஜூஸ் அழிக்கக்கூடிய ஒரு ரோபோட்டை நம்மளுடைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய பையன் தான் ஒருத்தன் 9 வயசு சின்ன பையன் கைஜூஸ் அந்த ரோபோட்டை பயன்படுத்தி அழிச்சிருக்கான். சோ இவன் தான் நம்மளுடைய ஃபியூச்சருடைய பாதுகாப்பாளனா. நம்ம சயின்டிஸ்ட் அப்பா இன்னொரு பக்கம் பார்த்தா இன்டர்வியூல என் பையன் இதுக்கப்புறம் இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக இந்த ரோபோட் கூட இணைஞ்சு வேலை செய்ய போறான், எல்லாரும் அவன் மேல முழு நம்பிக்கை வைக்கலாம். இது கொஞ்சம் நம்ம சகாமிக்கு பிடிக்கல. நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எந்த ஒரு ரோபோட்டோட உதவி இல்லாம என் சக்தியை வச்சு நான் பெரிய லெவலுக்கு பொசிஷனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாளன இருந்தா இவன் அசால்ட்டா வந்து இப்படி போயிடுறான் ரோபோட் வச்சு அடிச்சு. தலைவன் அப்போ வெறுப்பு காட்டுறான் அவன் மேல, நம்ம ஹீரோ மேல. அதுக்கப்புறம் சகாமியும் பார்த்தா தன்னுடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ரோபோட்ஸ் வந்ததுல ரோபோட்ஸை பயன்படுத்தி அதுக்கப்புறமா கைஜூஸ் கூட சண்டை போற நிலைமை வந்ததுனால டெக்னாலஜி வைஸா போயிட்டாங்க. சோல்ஜர்ஸோடைய படை இப்ப தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே மனிதர்களா இருக்கனால அவங்க இழக்க விரும்பல. அவனுடைய நண்பன் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம டே என்னடா நடந்துட்டு இருக்கு, அவனால அந்த குட்டி பையனால இந்த முழு உலகத்தையும் காப்பாற்ற முடியாதுடா, இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு, நீ மட்டும் தானே இங்க காப்பாளன்னு. இங்க பாரு அது நம்மளுடைய முடிவு இல்ல, அவங்க எடுத்த முடிவு, நம்ம இதுல எதுவும் சொல்ல முடியாது, நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்பும் போது அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புவான். சோ அப்புறம் கிளம்பி வரும்போதே வழியில பார்த்தா இன்னொரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் லேடியை பார்ப்பான். அவ கேட்பா இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, இந்த ரோபோட் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா சண்டை போறதுக்கு, ஏன்னா இதுக்குள்ள இருந்து தான் நீங்க இதுக்கப்புறம் நிறைய வேலையை பார்க்க போறீங்க. ஓஹோ பரவாயில்ல, ஓரளவுக்கு எஃபிஷியன்டா தான் பண்ணிருக்கீங்க, எந்த விதமான குறையும் இல்லை. ஸோ சில பல கம்ஃபர்டபுளான விஷயங்கள்ல இது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்ற மாதிரி அவன் சொல்ல, நீங்க கொடுத்த இன்புட்டுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ரிசர்ச் லேடி சொல்லணும். உடனே அவன் கிளம்பிடுவான். இது ஆக்சுவலி ஒரு சிமுலேட்டர் தான், கைஜூஸ் கூட ஒரு பேட்டில் சண்டை போறதுக்காக ஒரு சிமுலேட் பண்ணிருக்காங்க ரோபோட் குள்ள இருந்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் திரும்பி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இன்னைக்கு இன்னொரு கைஜுவியும் நம்மளுடைய புது காப்பாளன், அதுவும் யங் காப்பாளன் கைஜுக்களை அழிச்சிருக்கான். தெட்சு யோபுஷாமி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வராரு. ஹீரோ வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாரும் எங்களை காப்பாத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோக்கு அப்பயோ கொஞ்சம் சுபாவமா இருக்குது அவங்க கிட்ட பார்த்து பேசுறதுக்கு. அவங்க எல்லாரும் எங்களால நம்ப முடியல, நீங்க எங்களை இந்த அளவுக்கு காப்பாத்துவீங்கன்னு, நீங்க காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தான் உண்மையான காப்பாளன்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சகாமிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அப்ப நான் இது நாள் வரைக்கும் பண்ணதுல அப்ப நான் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளேயே எழுது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் எமர்ஜென்சின்னு பேர்ல எல்லா விதமான சோல்ஜர்ஸையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இந்த முறை 3 விதமான கைஜஸ் வந்திருக்கு. சோ எல்லாத்தையும் ஒரே சமயத்துல சமாளிக்கணும்ன்ற ஒரு நிலைமையில தான் அவங்க எல்லாரையும் வர வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சகாமி இது தாண்டா எனக்கான வாய்ப்பு, விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வெறியா இருக்கான். இந்த முறை 3 கைஜோ வந்ததுனால ஹீரோவால தனியால ரோபோட் வச்சு சமாளிக்க முடியாது. ஹீரோ 2 சமாளிச்சா கூட பரவாயில்ல, 1 வந்து சோல்ஜர் சமாளிச்சுப்பாங்க. இப்போதைக்கு சகாமியோடைய உண்மையான வேலையா பார்த்தா அந்த சோல்ஜரா அந்த இடத்துல வந்து இருக்கிற மக்களை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறான். சோ இதுக்கிடையிலேயே பார்த்தா அந்த இடத்துல ரோபோட்ஸ் வச்சு சண்டை போடக்கூடிய சில மிஷின்ஸ் வந்து அப்படி இடிஞ்சு வீது கைஜோடைய அட்டாக்னால அதுங்களால கூட சரியா சமாளிக்க முடியாத பார்த்து நம்ம சகாமி வெறுப்பா வரான். என்னடா விளையாடுறீங்க, பேட்டில் இது என்னடா சண்டை போறீங்கன்ற கடுப்புல அவன் வெறுப்புல பார்த்து அவன் உன்னோட பக்கம் எதனா முயற்சி பண்ணணும்னு அவனுடைய சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறான். எல்லாரும் திரும்ப போங்க. உடனே அவன் கேட்டதுக்கு எல்லா சோல்ஜர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவன் மட்டும் தனியால ஷூட் பண்ணி அட்டாக் பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் அட்டாக் எல்லாம் பெருசா வேலை செய்யல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டஃபாவே சமாளிக்கிறான். அவனுக்கு பெரிய மிசைல்ஸ் எல்லாம் அந்த டைம்ல இல்ல. எந்த ஒரு சூழ்நிலையில தான் விட்டு கொடுக்காம நான் தான் பாதுகாப்பாளன், நான் தான் அது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கைஜி உன கடிக்கிறதுக்காக வருது. அப்பதான் சரியா ஹீரோவோட என்ட்ரி வந்து ஒரே ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க, அதோடைய மூளையிலே கத்தி இறக்கிடுவான். இதை பார்த்தால அவன் சகாமிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தெட்சு யுபுசாமி நான் தாண்டா இங்க பாதுகாப்பால, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வெறுப்புல ஆயிட்டான். உடனே கோவத்துல பார்த்தா தன்னையும் அறியாம அவன் தேவையில்லாம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணன்ற ஒரு அந்த தலகணத்துல பாக்குறான். கைதுலாம் இருக்கிறத விட்டுட்டு ஹீரோவை தான் அந்த பொறாமையில அட்டாக் பண்ண போக, ஆனா அந்த டைம்ல ஹீரோவோட நல்ல நேரம் போல, ஏன்னா அவன் கையில வச்சிருந்த கன்ல புல்லட் காலி. என்ன இது ஒர்க் ஆகல, சை விட மாட்டேன், விடவே மாட்டேன், இந்த நாள் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அப்பவே பழி தீர்க்க முடியாத வேதனையில இருந்த நம்ம சகாமியோட மைண்ட் இன்னும் கொடூரத்தனமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் போன நாட்கள்ல அவன் பெரிய லெவல்ல அவனுடைய சோல்ஜர்ஸோடைய பதவியில இருந்து அடுத்த கட்டமா ஜெனரல் கர்னல்னு சொல்லு அந்த லெவல் கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் போன சில வருஷங்கள்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பொசிஷன்ல ஹை கிரேட் போயிட்டான். இப்ப அவன் சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த நிலைமையில அவன் கொடுக்குற ஆலோசனையில பார்த்தா நம்ம தெட்சுன்றவன் நமக்கு கிடைச்ச ஒரு வாரம் அவன் இருக்கிற வச்சுதான் நம்மளால இந்த இடத்துல நிறைய விதமான சண்டைகளை போட முடியுது ஈஸியா கைஜுகளுக்கு எதிராக. அவன் மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, தனியால அவன் சமாளிக்க விடக்கூடாது, நம்மளும் நிறைய அவனுக்கு உதவி பண்ணி ஆகணும். எல்லா விதத்திலையும் எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருங்க, நிறைய நம்ம அட்வான்ஸா போக வேண்டியது இருக்கு. அதனால இப்பத்துல இருந்தே நம்ம நிறைய விதமான விஷயங்களை அடுத்த கட்ட ஜெனரேஷனை சேர்ந்தவங்களுக்கு சொல்லி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மறைமுகமான எதிர்ப்பை வந்து ஹீரோக்கு எதிராக பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது சூழ்ச்சி தான், உள்ளுக்குள்ள இருந்தே இப்ப சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹீரோக்கு எதிராக. சோ அந்த விஷயம் யாருக்கும் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஜெனரேஷன் அவன் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். அவங்க அடுத்த கட்டமா இந்த இடத்துல சோல்ஜர்ஸா மாறும் போது சோ அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து வெறுப்பு உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்க்குறான். ஒரு குலவை எப்படி ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து பாய்சனை கொடுத்து அது வளர்த்து இன்னொரு குலவையா மாத்துமோ அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த முறை ஹீரோக்கு எதிராக கிடையாது. ஹீரோவெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு இவன் சொல்ற ஆட்கள் தான் அடுத்த கட்ட பாதுகாப்பாளர்களா வரணும்ன்றதுக்காக இவன் பெரிய லெவல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்க தான் அடுத்த கட்ட உலகத்தை காப்பாற்ற போறீங்க அந்த அவனை தாண்டி. அதுக்கப்புறம் 2034 வருஷம் அந்த ஒரு நிகழ்வு
பேரழிவு, அதாவது உலகம் ஃபுல்லாவே அந்த பனிப்பந்துகள் வந்து மொத்தமா உலகத்தையே ஃப்ரீஸ் பண்ற அந்த ஒரு நிலையை காமிக்கிறாங்க. உலகம் ஃப்ரீஸ் ஆன அந்த நாள் ஃபைனல் பேட்டில் ஆரம்பிச்சது. அப்பதான் 2035 விண்வெளியில டெட்ஸோ அப்புறம் நம்மளுடைய ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடைய லேசர் ஸ்பேஸ் ஷிப் வந்து மொத்தமா சைட்ல இருந்து அழிஞ்சு போயிடுச்சு. கூடவே அவனும் தோத்துட்டான். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்த பூமியில இருந்த அந்த ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சில ஃபெசிலிட்டி லேபை வந்து இவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வைரேடுன்னு சொல்லிட்டு பேர் மாத்தினா. இது எல்லாமே மொத்தம் சகாமியோட பிளான் தான். அதன் அடிப்படையில எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. அதாவது அவன் சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி வளர்த்த அந்த ஒரு பசங்க தான் இந்த ஒரு நிலையில கைஜு கலையை கண்ட்ரோல் பண்ணி அதுங்களை வச்சு அதுங்களுடைய இனத்தை அழிக்கிறதுக்கான பிளான போட்டிருக்கான். இப்ப கரண்ட்ல அந்த ஒரு விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. திரும்பி வந்துட்டான். அவன் இந்த ஒரு காலகட்டத்துல எவனை என்ன தடுக்க இருக்க மாட்டான். அவனை யாருன்றது கூட பெருசா யாருக்கும் தெரியாது. அவனை நான் கொன்னுறேன், இங்கே அவன் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சைக்கோ மாதிரி ஆயிட்டான். மீசிமா மாலுக்கு போறோம், அந்த ஃபயர் கைஜுவை நம்ம எடுக்கிறோம், கூடவே அந்த ரோபோட்டையும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவன் யோக்கியோக்கு திடீர்னு அந்த இடத்துல ஒரு பிரசன்ஸ் ஏற்படும். இன்னொன்னு தெரியல, முன்னாடி நிறைய ஃபாக் வந்துட்டு இருக்கு, எனக்கு கெட்ட ஃபீலிங் வருது, நம்ம இந்த இடத்துல இருக்க வேணா கிளம்பலாமா? அதுக்கப்புறம் தான் ஆர்டிமஸ் தோத்தா என்ன, நம்ம தெல்லங்கள் இன்னும் நிறைய இருக்குல்ல, அதை வச்சு ஆட்டத்தை காமிப்போம். அடுத்த கட்டமா அவன் கூட இருக்கிறவன் அவனுடைய கைஜுவோடைய அட்டாக்க கொடுக்குறான். அதோடைய முட்கள் தான் போயிட்டு நம்ம யூகியோவை சரியா அடிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் அவனுடைய ஒரு கை காலி. ஹீரோ இதை பார்த்த உடனே யூகியோ, இன்னொரு பக்கம் அகனையும் யூகியோன்னு சொல்லிட்டு கத்தின்னு போக, இன்னொரு பக்கம் இவனுங்களும் ஜாக் பட்டு அடிச்சாச்சு. ஒரு வழியா லம்ப வாசம் அது. சரி உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்காதீங்க குழந்தைங்களா, நமக்கு லக்கு அடிச்சிருக்கேன். இப்போ அவன் லம்ப கிட்ட மாட்டீங்கன்னா அடுத்தது அந்த மால் தான் நமக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். ஏன்னா வேல்யூபிளான எந்த ஒரு வெப்பனையும் அந்த காலகட்டத்தில் நான் இழக்க விரும்பல. இன்னொரு பக்கம் யாருமே அங்க சந்தோஷமா இல்லாத பார்த்துட்டு இவன் சகாமி பக்கத்துல இருக்க அந்த குட்டி பொண்ணை பார்த்து கேட்பான், ஏன் ஏமா நீ எதுவும் சந்தோஷமா இல்ல? தெட்டு தான் நம்ம காலி பண்ணிச்சு, ஆனா அவன் ஆர்டிமிஸ் கொண்டுட்டானே, என் செல்லத்தை கொண்டுட்டானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். இப்போ நான் யாருக்கும் யூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண. அப்படிலாம் கிடையாது, நீ என் கூடிய இருந்து எனக்கு பின்னாடி இருந்தே பாரு, நான் உன்னை பாதுகாப்ப, கவலையா படாத. இதை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், நீங்க தான் என்னுடைய பாதுகாப்பாளர்னு. இன்னொரு பக்கம் அவன் தெட்டு இன்னும் உயிரோட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அவன் அங்க இருந்தானா கண்டிப்பா என் கையால நான் அவனை கொல்ல போறேன். இப்போ சோ நீங்க இதே இடத்துல இருங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க, சரியா? சூப்பர் போக. அதுக்கப்புறம் பார்த்தா அவ சிரிப்பு காட்டுற பேர்ல குழந்தை மாதிரியே பண்றாங்க. அண்ணா என்ன வாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, காப்பாத்தீங்க அப்படின்னு கத்த போறாங்க என்கிட்ட. இதை பார்த்து கூட இருக்க பசங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க. ஆனா உடனே ஹீரோவும் யூகியோவை பயன்படுத்தி ஒரு அடி கொடுப்பான் பாருங்க, அந்த கைஜுவோடைய கொம்பு உடைச்சிடுவான். இது உடனே பார்த்து ஷாக்கா வரானுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த ஆம மாதிரி இருந்த கைஜுவோடைய தலையிலேயே ஒரு வெட்டு. எப்படி அவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆனான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஷாக்காவன், என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் டாப் டயரான கைஜுக்கலாம். அதுவும் இல்லாம என்ன கைஜுக்கு மேல ஆளுங்க நின்றுட்டு இருக்கானுங்க. விட மாட்டேன், ஹியூமன்ஸா இருந்தானே கைஜுஸா இருந்தானே, இவனுக்கு ரெண்டு பேரும் கூட்டாளியா இருந்தா இவனுங்களே போட்டு தள்ளுவன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் ஸ்வாட் ஆட்டு ஸ்டைல பயன்படுத்துறான். உடனே பார்த்தா ஒட்ட வச்சியும் கர்னல் என்ன பண்றது, ரெடி பண்ணிட்டா. ஓகே, அதுக்கப்புறம் ஹீரோ போய் அட்டாக் பண்றான். அந்த சூழ்நிலையில அவ பார்த்தா டக்குன்னு அங்க இருக்கிற எல்லாருமே வேற கைஜுக்கள் மேல டெலிபோர்ட் பண்ணிடுவான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, டெலிபோர்ட்டா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஈவன் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தாலும் இந்த மாதிரி டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா இவங்க ஆபத்தானவன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இது கொஞ்சம் கூட சரியில்லை, இவனுங்களை விடக்கூடாது. எப்படி ஒரு கைஜுவால டெலிபோர்ட் பண்ண முடியும்? இதை கேட்ட உடனே என்னோட பக்கம் பார்த்தா நம்ம சகாமியும் அந்த வாய்ஸ் கேட்கும் போது, நீ பாடியை ஸ்விட்ச் பண்ணிருக்க தானே ஸ்னோமேன், கைஜுவோடைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸா? இதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி வந்து நாகியோடைய அந்த ஃபயர் கைஜுவும் அதே தான். என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, எப்படி இது நடக்கும்? அப்புறம் அந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி வந்ததுக்கான ஒரு விதமான டெஃபினேஷன் அவன் கொடுப்பான் பாருங்க. அதுவே கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருக்கும். அப்படிலாம் ஒரு சாத்தியமே கிடையாது. பட் இருந்தாலும் அதை அப்படியே சொல்லுவான். அப்புறம் கடைசியிலே அது நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் உண்மை கிடையாது, சும்மா கட்டுக்கதை, எல்லாம் இயற்கையா பண்ணதான். உதாரணத்துக்கு ஆரம்பத்துல இந்த கம்ப்யூட்டருக்கும் இப்ப இருக்கிற கம்ப்யூட்டருக்கும் நீ நிறைய விதமான வேரியேஷன் பார்த்திருக்கலாம். அதுங்களுடைய அப்கிரேட் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கைஜுக்கள் ஆரம்பத்துல இருந்ததை காட்டிலும் அதோடைய அப்கிரேட் வெர்ஷன் தான் இதுங்க எல்லாருமே எவல்யூஷன்ல மாறி இருக்குங்க. உதாரணத்துக்கு எந்த விதமான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸும் இல்லாத ஒரு ஹியூமன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ஒரு சமயத்துல கைஜுக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டதுனால அந்த கைஜுகளுக்குள்ள இருந்த அந்த ஒரு பவர்ஸும் அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கு இடையில இருந்த அந்த பிரெயினுக்கான பவர்ஸும் ஒன்றிணைஞ்சு ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு நிலையில தான் இந்த ஒரு பவர்ஸ் எல்லாம் புதுசா உருவானது. இது நிறைய நியூரான்ஸ்ல நடக்கக்கூடிய கனெக்ஷன் சம்பந்தப்பட்டது. உனக்கு இதெல்லாம் புரியாதுடா, ஏன்னா நீ தான் இந்த இடத்துல இல்லையே, நீ வெளி உலகத்துல இருந்திய, அதை ஸ்பேஸ்ல ஆட்டம் பட்டுட்டு தோத்துட்டு வெளியே வந்த உனக்கு எப்படி இது தெரியும்? இதே விஷயம் தான் வந்து நம்ம நாகிக்கும் நடந்திருக்கு, அப்புறம் அவன் கூட இருந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் நடந்திருக்கு. இதை கேட்ட உடனே அப்ப இதுதான் உண்மையா? அப்ப இங்க இருக்கிறது ஒவ்வொன்றும் எந்த விதமான பவர்ன்றது நமக்கே தெரியாது போலயே, இதுங்களை எதிர்த்து எப்படி போராட போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ திணறது மட்டும் இல்லாம யூகியோ உன்னோட பக்கமும் கன்ஃபியூஷன் ஆகிறான். இதுவும் அவனாலையும் கணிக்க முடியல. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, கைஜுக்கள் பார்த்ததுக்கு கைஜு டைமர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கானுங்க, இப்படி எல்லாம் போச்சுன்னா எங்கடா போறது நம்ம நாடு? சண்டை போறதா எப்படியோ பேச போறாங்களா புரியல. சகாமியும் ஹியூமன்ஸ் யாரு கைஜுக்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களால அது கூட பேச முடியும் நல்லாவே. சோ அது மூலமா ஒரு ரிமோட் எப்படி டிவியை கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த மாதிரி ஹியூமன்ஸா இருக்கிற நாங்க கைஜுக்களுடைய பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதனால இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, எந்த கைஜுக்களையும் நாங்க அழிக்க முடியும். இந்த உலகத்தை காப்பாற்றப்படுறது நாங்க தான் தெரிச்சோம், நீ ஒன்னும் கிடையாது, நீ அழிஞ்சு போற, ஒழுங்கா யூகியோவை கொடுத்துரு. இன்னொரு பக்கம் ஹகனேவும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு, டேய் யாரா நீங்க எங்க இருந்து வரீங்க, இது வரைக்கும் உங்களெல்லாம் இங்க பார்த்தே இல்லையடா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க. அந்த டைம் தான் பார்த்தா கூட இருக்கிற பசங்க எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து நக்கலா சிரிப்பானுங்க, கேட்கறதுக்கெல்லாம் தென்னாவட்டா பதில் சொல்லுவாங்க. ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேன், எல்லாமே சைக்கோ பிடிச்சதுங்க. இவங்களுக்கே தெரியும் யார் இவங்களை வளர்த்து விட்டானே, அவனே சைக்கோனா இதுங்கெல்லாம் எப்படி இருக்கும் கூட இருக்கிறதுலாம். அகனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க,
பண்றீங்க? நல்லா தாண்டா போயிட்டு இருக்கு. இடையில வந்து இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்களே, இங்க வாழ்றதே ஆபத்தா இருக்குன்னா இதுல வேற இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறானுங்க. கண்டிப்பா பாதி உடம்போட இருக்கிற இவங்களை முழுமையா சமாளிக்க முடியாது. இவங்க எல்லாமே நம்மளோட எனிமீஸ். 5 கைஜூஸ், அப்புறம் அவங்க மேல இருக்க அவங்களுடைய ஹியூமன்ஸ். எப்படி இவங்களை ஒரே சமயத்துல சமாளிக்க போறோம் புரியல. என்னோட பக்கம் எந்த விஷயமும் தெரியாம நம்ம நாகி பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதே சமயத்துல அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வழியா மேல இருக்கிற நிலவு பாப்பா. என்னாச்சு என்னமோ தெரியல. இன்னும் பக்கம் சகாமியா காமிக்க அவன் உன்னொரு பக்கம் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்க்கறான். தெட்சுவை இத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான். அவன் எப்படி ஃபெயிலியர் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வருவானோ, சோ அந்த இடத்துல அவனை போட்டு தள்ளிட்டு அடுத்த கட்ட பாதுகாப்பாளனா இவன் மாறணுன்றதுக்காக தவம் கடந்து அவ்வளவு சைக்கோவா மாறிட்டு இருக்கான் அந்த ஒரு சூழ்நிலையில. சோ இந்த கைஜஸ் கூட கனெக்ஷனை ஏற்படுத்தி அந்த டைம் தான் பார்த்தோம் நம்ம அகனேவும் தெட்சு நம்ம என்னடா பண்ண போறப்போ. ஆனா அவன் எந்த விதமான பதிலும் சொல்லாம முடிச்சிட்டு இருக்கும் போதே சகாமியோடைய வாய்ஸ் தான் பின்னாடி கேக்குது. கண்டிப்பா உனக்கு செக்மேட், எந்த ஒரு மூவியும் பண்ண முடியாது, உன் மைண்ட் இப்போ பிளாக் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோவா அடுத்த கட்ட வெரி ஆயிட்டு ஒரு மூவ் பண்ணலாம் ட்ரை பண்ண. அப்ப அகனே இதை பார்த்த உடனே பயப்படுவா ஹீரோவை பார்த்து. இன்னொரு பக்கம் சகாமியும் ஏதோ ஒன்று தப்பா நடக்க போதுன்னு உடனே ஒட்டுச்சு ரெடி பண்ணு. அதை சரி என்ன சொல்றீங்க, ஆனா உடனே ரெடியா பண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா நிறைய கார்ட்ஸ் அந்த இடத்துல வர வைக்கிறான். அப்புறம் அந்த கார்ட்ஸோடைய ஸ்கில்ஸ் எடுத்துக்கின்னு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க எல்லாருக்கும் டெக்னாலஜி வைஸா ஷேர் பண்றா. அது பேரே ஆரஞ்சா. ஆரஞ்சனா என்னப்பா இது? ஆனா ஹீரோ உள்ளுக்குள்ள யோசிப்பான், இப்ப நான் என்ன பண்றது? சரி யோசிக்கிறதால டைம் இல்ல, வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதே ஒன்று அழிச்சிருவோம். அப்புறம் மொத்த பேரும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ண வர ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்பதான் யோசிப்பான், ஆரஞ்சு கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. ஆரஞ்சு கார்டுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த இடத்த விட்டு போறது, தப்பிக்கிறது தான் அதுக்கான சிக்னல். இதை கேட்ட உடனே அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, என்னது நம்மள விட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இருப்பான், சகமி மட்டும். இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்காங்க. அப்ப அவன் என்ன யோசிப்பான், இவங்க யாரையும் நான் தப்பு பண்ணி இழக்க விரும்பல, அதனாலதான் அவங்க அமைச்சிட்டேன். அடுத்த கட்டமா இங்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு புரியுது எனக்கு. தப்பு பண்ணவே கூடாது. சரி ஃபார்மர் சேவியர், எங்க பாருங்க உங்களுடைய மறைமுகமா இருக்கக்கூடிய கைஜு இருக்கிற இடத்துக்கு தான் எங்க ஆளுங்களை அமைச்சிருக்கேன். இதை கேட்ட அவங்க 2 பேரும் ஷாக்காக மிஷியமால் தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷத்துல போயிடலாம். உங்களுக்கு டைம் லிமிட் கம்மியா தான் இருக்கு. ஏதோ யோசிக்கிறோம், அந்த கைஜு எல்லாமே அந்த இடத்துக்கு போச்சு, அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். அப்புறம் இடம் பார்க்க எப்படி இருக்குன்ற ஒரு கற்பனை அவன் யோசிப்பான் ஹீரோவும். 1 2 உன்னால இந்த மாதிரி ஒன்னும் பண்ண முடியாது. பழைய காப்பாளனே, இது ஏன் சாம்ராஜ்யம்? இப்போ நான் தான் இங்க புது காப்பாளனா இருக்க போறேன். என்னடா பேசிட்டு இருக்க, விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ ஒரே ஒரு அட்டாக்க பண்ணுவான். அப்ப அந்த இடத்த விட்டு ஒரு ஜம்ப் மூலியமா வேகமா அந்த இடத்த விட்டு பறந்து போவான். இதே சமயத்துல அங்க இருக்க இன்னொரு கைஜு அவன் அட்டாக் பண்ண பறந்து வருது. அப்பதான் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு கைஜு பார்க்க வினோதமா இருக்கும். அவங்க எல்லாரையும் நசிக்கிடு. என் கைஜுவே, இது பேரு என்ன தெரியுமா? ஹெர்குலிஸ். அது அங்க பார்த்தா ப்ளோஸ் அப்ளை இவங்களை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அதோட இந்த இடத்துல வேற லெவலில் இந்த பார்ட் 1 மட்டும் முடிக்கிறானுங்க. கண்டிப்பா கதை எப்படின்றது நீங்க சொல்லி நான் கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அடுத்த கட்ட பார்ட் 2 போடலாமா வேணாவா இல்ல அப்படியே விட்டுலாமா, எல்லாமே நீங்க சொல்றதான் இது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு 10K லைக் ஆச்சு போடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். போட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த கட்ட பார்ட் 2 நான் சீக்கிரமாவே போட ட்ரை பண்றேன். ஸோ டார்கெட்டை அச்சீவ் பண்ற வேலையை நீங்க தான் பார்க்கணும். கமெண்ட்டும் மறக்காம பண்ணுங்க. ஹைப்ன்ற ஒரு விஷயத்தை போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நீங்க செட் பண்ண வேண்டிய அந்த கோல் எல்லாம் சீக்கிரமாவே ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி எதிர்பார்க்குற அதிகமான வியூஸும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா பார்ட் 2 நான் சீக்கிரமா போடுறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.